கர்த்தர் முன்குறித்ததுனால தான் கர்த்தர் இதை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லாதவைகள் ஒன்றும் நிலை நிற்காது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தருகிற ஆசீர்வாதங்களும் இருக்கும், சாத்தான் தருகிற ஆசீர்வாதங்களும் உண்டாகும். தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் நன்மையை கொண்டு வரும், சந்தோஷத்தையும் திருப்தியும் கொண்டு வரும். சாத்தான் கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தில் வேதனைகளும் அபமானங்களும் இருக்கும். ஆமென். தேவன் தருகிற உறவுகளும் உண்டு, சாத்தான் தருகிற உறவுகளும் உண்டு. தேவன் தருகிற உறவுகள் ஆசீர்வாதத்தை தருகிறதும் நிலை நிற்கிறதுமான உறவுகளாக இருக்கும். சாத்தான் தருகிற உறவுகள் நம்மை வேதனைப்படுத்துகிறதும் துக்கப்படுத்துகிறதுமாக இருக்கும். தேவன் தருகிற ஊழியமும் உண்டு, சாத்தான் தருகிற ஊழியமும் உண்டு. தேவன் தருகிற ஊழியங்கள் நிலை நிற்கிற ஊழியங்களாக இருக்கும், சாத்தான் தருகிற ஊழியங்கள் நிலை நிற்காத ஊழியங்களாக இருக்கும். ஸோ தேவன் தருகிறதையும் சாத்தான் தருகிறதையும் நாம் இனங்கண்டு கொண்டால் நாம் ஜெயித்தோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? நீங்கள் கேட்பீங்க, அப்படி எப்படி பாஸ்டர் என் தேவனும் ஆசீர்வதிக்கிறார் சாத்தானும் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு கேட்பீங்க. வேதாகமத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெளிவு இருக்கிறது. இயேசுவை உயர்ந்த மலை மேல் கொண்டு நிறுத்தி சாத்தான் ஆமேன் தேசத்துள்ள சகலத்தையும் காட்டிட்டு ஆமேன் இயேசுவை பார்த்து சொன்னான், பார்த்தீங்களா, நீ என்னை விழுந்து வணங்கினால் ஆமேன் இந்த பார்க்கிறத முழுவதையும் நீ பார்க்கிற அத்தனையும் அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லி சாத்தான் இயேசுவையே பார்த்து சவால் விட்டான். பார்த்தீங்களா? அப்படின்னா நம்மை பார்த்து சவால் விடுகிறது அரிது. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டது எல்லாம் தேவனுடைய ஊழியனை நீங்கள் நினைக்கக்கூடாது. சாத்தானும் சிலது ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பான். ஆனால் தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் நிலை நிற்கிற ஆசீர்வாதங்களாக இருக்கும். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? ஹல்லேலூயா. தேவன் தருகிற உறவுகள் நல்ல உறவுகளாக இருக்கும், சாத்தான் தருகிற உறவுகள் நம்மை உபத்திரப்படுத்துகிற உறவுகளாக இருக்கும். அதற்கும் வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டோர் கொடுத்த உறவு சாராள், ஆமேன். ஆனால் சாத்தான் நினைத்த உறவு ஆகார், ஆமேன். அது சந்தோஷத்தை கொடுக்கவில்லை, வேதனையை தான் கொடுத்தது. தேவன் கொடுத்தது ஆமேன் ஈசாக்கு, ஆமேன். ஆனால் சாத்தான் கொடுத்தது தானாசுயத்தில் இழுத்து வச்சது இஸ்மவேல், அது சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. தேவன் தருகிறது எப்பவும் நமக்கு நிலை நிற்கிறதும் ஆசீர்வாதமானதாக இருக்கும். தேவன் தருகிற ஊழியங்களும் உண்டு, சாத்தான் தருகிற ஊழியங்களும் உண்டு. ஆமேன். வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் ஆமேன் அப்போஸ்தலராகிய பவுலும் சீலாவும் தேசத்தில் நடந்து போகும் பொழுது ஆமேன் ஒரு ஒளியந்தூதண்டி ஆவியை படைத்த ஒரு அசுத்தாவி, குறிச்சொல்ல ஏவுகிற ஆவியை உள்ள ஒரு ஸ்திரீ அவர்களை பார்த்து சொல்கிற பதம் நமக்கு தெரியும். இவர்கள் உன்னதமான தேவனுடைய மனிதர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு காட்ட வந்தவர்கள் என்று பல நாள் சொன்னாலாம். ஆமேன். ஆமேன். பவுல் சினங்கொண்டு அந்த ஆவியை கடிந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். உடனே அவளுக்குள்ள அந்த குறிச்சொல்லுகிற அந்த ஆவி, அந்த வெளிப்பாடு அபிஷேகம் நின்று போயிட்டுன்னு பார்க்கிறோம். அப்படின்னா சாத்தான் கொண்டு வர தீர்க்க தரிசனம் ஆக்குரேட்டு, ஆனால் சொல்கிறது பரிசுத்தாவி கிடையாது, அசுத்தாவிங்கிறத அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா தேவன் தருகிற ஊழியங்களும் உண்டு, சாத்தான் தருகிற ஊழியங்களும் உண்டு. இதை இனங்கண்டு கொண்டால் தேவனுடைய ஊழியர்கள் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் நிலை நிற்கிற ஆசீர்வாதங்களாக இருக்கும். தேவன் தருகிற உறவுகள் நிலை நிற்கிற உறவுகளாக இருக்கும். தேவன் தருகிற நன்மைகள் நிலை நிற்கிற நன்மைகளாக இருக்கும். தேவன் தருகிற நன்மைகளினூடாய் அவர் ஒரு நாளும் வேதனையை கூட்டார். தேவன் நம்மை ஆசீர்வதித்தால் ஒரு நாளும் அதில் வேதனையை தரமாட்டார், அது ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு தந்த இந்த நல்ல ஃபெலோஷிப்புக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னென்னா, எலெக்ஷனும் இல்லை, அப்புறம் கலெக்ஷனும் இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், இது அப்படி கேரளாவுக்கும் கொண்டு போகலான்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி ஃபுல்லாக ஆமேன் ஒரே எலெக்ஷன் தான். ஊழியர்களுக்கு இடையில் அரசியல் கூட கொஞ்சம் பரவாயில்ல, அதை விட மோசம் ஊழியர்களுக்கு இடையில். ஆமேன். அது தேவன் அனுமதித்ததே கிடையாது. ஆமேன். ரெண்டாவது கலெக்ஷன், அதுவும் ஆமேன் இன்னைக்கு ரொம்ப ஆமேன் ரொம்ப கனவீனமான அனுபவங்களில் ஊழியர்களுக்கு இடையில் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனால் கர்த்தர் இப்படி ஒரு ஃபெலோஷிப்பை இந்த பட்டணத்தில் எழுப்புறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது இதில் ஒதுங்கக்கூடாது, இது இன்னும் வளர்ந்து பெருகட்டும்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தெய்வ மனுஷனுக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய தரிசனம் இன்னும் வளர்ந்து பெருகட்டும். என்னை ஒரு விசை கூட இந்த இடத்தில் அழைத்து தெய்வ வார்த்தையை அறிவிக்க எனக்கு தந்த நல்ல தருணத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சில மாதங்களுக்கு முன்பாக கடந்து வருவோம் அன்றைக்கு கூடின ஊழியர்கள் மீட்டியில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும், அவருடன் திருச்சபையில் ஊழியத்தை செய்யவும் ஆண்டவர் கிருபை பாராட்டினார். விசேஷமாக நாகர்கோயில் கன்னியாகுமரியில் உள்ள எல்லா ஊழியர்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே
என்னை ஊழியத்தில் தூக்கி விட்டது கன்னியாகுமரி மாவட்டம் தான். அதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தை மறக்கவே முடியாது. அதுவும் விசேஷமாக இங்குள்ள கிருபாசனம், ஜெகோவா பெண்டகாஸ்டல் சர்ச்சு, அவங்க கன்வென்ஷனில் தான் நான் அதிகம் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். அதிக மீட்டிங்கில் அவங்க தான் என்னை அதிகம் பயன்படுத்திருங்க. ஸோ என்னை கன்னியாகுமரிக்கு அறிமுகப்படுத்தினதே ஆமேன் இந்த ஊழியங்கள் தான். அதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஆமேன். எபேசியர் நிருபம் ஆமேன் 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் முதல் 19வது வசனம் வரை ஒரு தேவ வசனத்தை ஆமென் தியானித்து நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் பழக்கமான வேத பகுதி. எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் முதல் 19வது வசனம் வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் கவனிங்கள். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த நமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா கண்களையும் மூடி 1-2 நிமிடங்கள் எல்லா கைகளையும் தட்டி அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஊழியர்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நல்ல கையை தட்டி தேவனுடைய ஊழியர்கள், ஊழியக்காரிகள் அந்நிய பாஷையில் கொஞ்ச நேரம் பேசுங்க பார்க்கலாம். ஆவியை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஆவியோடு பேசுங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியில் விண்ணப்பம் பண்ணுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவனுக்கு ஆவிக்குரிய பக்தி விருத்தி உண்டாகும். அந்நிய பாஷையில் பேசுகிறவனுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். அந்நிய பாஷையில் பேசுகிறவனுக்கு ஆறுதல் உண்டாகும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் பெரிய காரியங்களை பேசுகிறான். அப்படி எல்லாம் வேதம் சுட்டி காட்டுகிறது. அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்ட எல்லா கர்த்தருடைய ஊழியர்களும் கர்த்தருடைய ஊழியக்காரிகளும் தெய்வ மனுஷர்களாய் கூடி வந்திருக்கிறோம். கிருபையுள்ளவர்கள் இரு கைகளை தட்டி வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி உடரப சதர கடக ஜகன பிரபதியான இந்த அட்மாஸ்பியர் கம்ப்ளீட்டாய் சுத்திகரிக்கப்படட்டும். ஆவி மண்டலம் திறக்கப்படட்டும். தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் நம்ம மத்தியில துணிக்கட்டும். வெறும் வார்த்தைகளாக அல்ல, அது ஜீவனுள்ள வார்த்தையாய் நம்ம மத்தியில துணிக்கட்டும். நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிற தேவ சத்தமாய் வெளிப்படட்டும். நம்முடைய இருதயத்தை சீர்படுத்துகிற உபதேசங்களாகட்டும், நம்மோடு இடைபடுகிற தீர்க்க தரிசன சத்தங்களாகட்டும், அது வானத்தின் மண்ணாகவும் ஜீவனுள்ள அப்பமாகவும் நொறுக்கி தரப்படட்டும். தேவனுடைய வார்த்தைகள் ஆமென். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆவியையும் ஆத்துமாவையும் ஊனையும் உருவ குத்துகிறதாயும் ஆமென் இருதயத்தின் யோசனைகளையும் சிந்தனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்குமே. தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. வானத்திலிருந்து மழையும் ஆமென் ஹிமவும் பூமிக்கு கிளம்பி ஆமென் வெறுமனே திரும்பாமல் அது பூமியை நனைத்து ஆமென் முளையை கிளம்ப செய்து விளைய செய்கிறதை போல என் வாயிலிருந்து புறப்படும் என் வசனமும் இருக்கும். அது வெறுமனே என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இந்த பகல் தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை காதேஸ் வனாந்திரங்களை அதிர பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை பெண்மான்களை ஈன பண்ணும். கர்த்தருடைய சத்தம் கேதாரு மரங்களை முறிக்கும். இந்த பகல் தேவ சத்தம் நம்ம மத்தியில வெளிப்படட்டும். மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் வெளிப்படட்டும் சொல்றவங்க கையுள்ளவங்க கையை தட்டி ஆவியில ஹோரபா ஷேகன்யாந்தரா லிபார ஷேகன் மரியாந்தரா அர்த்தன் மகாஸ்மி பிரபாதியா ஜீவானி ஹேதல் கரஸ்மத்தனி இயேசுவின் நாமத்தில் இந்த பகல் ஆமென் பிசிக்கல்லி ஆன்லைனிலும் மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரோடும் தேவ சத்தம் வெளிப்படட்டும். ஒரு அபிஷேகத்தினுடைய அசாதாரணமான பிரசன்னம். Thank you, Holy Spirit. Arti bihil kamana vaida prabandhana. Ladar mahatil birihidan Mario Kosmatani. Let us be hidden Mariantarabadana. Take complete control, Holy Spirit. Take complete control. Take complete control, Holy Spirit. இந்த பகல் ஊழியங்களுடைய முழு பொறுப்பையும் நீர் எடுத்துக்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் எல்லா இருதயத்தை
இருதயத்தோடும் பேசும். கூடி வந்திருக்கிற தெய்வ மனுஷர்களுடைய ஆவியை தட்டி எழுப்பிவிடும். நம்முடைய வார்த்தை ஜீவனாயும் வல்லமையாயும் எங்கள் மத்தியில் துணிக்கட்டும். ஒரு உபகரணமாய் மாத்திரம் நிற்கிறேன். நீர் பேசும் உடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும். எல்லா இவாலுவேஷன் ஸ்பிரிட்டை இயேசுவின் நாமத்தில் நான் அரஸ்ட் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு பகல் உம்முடைய சத்தம் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கையை உயர்த்தி சத்தமாய் நல்ல ஆமென் சொல்லலாமா? ஆமென். எல்லா கர்த்தருடைய ஊழியர்களையும் விசேஷமாக மூத்த போதகர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். உங்களோடு கூட திரும்பவும் ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து வர தந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான தெய்வ மனுஷனுக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின நிருபம் எபேசிய நிருபம். எபேசிய நிருபத்தை எழுதினது பவுல். எழுதப்பட்டது எபேசு சபைக்காக. எழுதின நோக்கம் எபேசு சபையை கிறிஸ்துவுக்குள் வளர்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பவுல் இந்நிருபத்தை எழுதினார். வேதாகமத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஆமீன் பவுலினுடைய நிருபங்களை எல்லாம் நான் வாசித்த பொழுது என் இருதயத்தை மிகவும் அதிகம் என்னை தொட்ட காரியம் ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எல்லா நிருபங்களிலும் அதிகம் பவுல் பயன்படுத்துகிற வார்த்தை இன் கிரைஸ்ட் என்கிற வார்த்தை. கிறிஸ்துவில், இயேசுவில், இயேசு கிறிஸ்துவில், கிறிஸ்து இயேசுவில், இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் என்கிற வார்த்தையை அடிக்கடி பவுல் பயன்படுத்துகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? சபை எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்கிறதை ஒரு தெய்வ மனுஷன் எதிர்பார்த்திருந்தான். எபேசு நிருபத்தில் மாத்திரம் சுமார் 35க்கும் மேற்பட்ட முறை, பவுல் எழுதின நிருபங்களில் எல்லாம் சுமார் 136க்கும் மேற்பட்ட முறை இன் கிறிஸ்ட் என்கிற வார்த்தையை பவுல் பயன்படுத்தி இருக்கிறார். நானும் அதை தான் எதிர்பார்க்கிறேன். ஒரு சபை, ஒரு திருச்சபை எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் வளருகிற திருச்சபையா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் வளருகிற சபை நிலை நிற்கிற சபையா இருக்கும். கிறிஸ்துவுக்குள் வளராத சபை ஆமென் சிதறடிக்கப்படுகிற சபையா இருக்கும். நான் வேதாம கல்லூரியில் படிக்கிற ஆண்டில் ஆமென் அந்த நாட்களில் சென்னையில் ஒரு பெரிய சர்ச் இருந்ததை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இடிமுழக்க ஊழியங்கள் எங்கள் ரெயின்போ சர்ச் ஆமென் ஜஸ்டின் பிரபாகரவுடைய தலைமத்துவத்தில் துவங்கப்பட்ட திருச்சபை அசாதாரணமாய் வளர்ந்ததை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த பாஸ்டருக்கு திடீர்னு ஆமென் பிரெயினில் ஏதோ வியாதி வந்து அவர் மரித்து போனாராம். அவர் மரித்த உடனே அந்த ஊழியமே இல்லாமல் சுக்குநூறாய் சிதறடிக்கப்பட்டது. கூடி வந்து ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு சர்ச்சை இருக்கான்னு கூட தெரியாது. சமீபத்தில் எனக்கு தெரியும் ஆமென் அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல சென்னையில் வளர்ந்த ஒரு சர்ச்சை, நல்ல வளர்ந்து வந்த ஒரு தேவனுடைய மனுஷன், நல்ல ஒரு ஆவிக்குரிய தெய்வ மனுஷன், நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு ஊழியம் ஆமென். கடந்த ஆண்டில் ஆமென் அவர் இந்த பூமியிலிருந்து மாற்றப்பட்டார். அவர் மாற்றப்பட்ட உடனே அந்த சபை ஆமென் 4-5 சுக்கு நூறா உடைக்கப்பட்டது. ஆமென். இது எதை தெளிவுபடுத்துகிறேன்னு தெரியுமா? பல நேரங்களும் ஆமென் நாம் திருச்சபையை ஊழியங்களை நமக்கு நேராகத்தான் நடத்துகிறோமே தவிர தேவனுக்கு நேராக நடத்துறதில்லை. சபையை நமக்கு நேராக தான் நடத்துகிறோமே தவிர தேவனுக்கு நேராக நடத்தவில்லை. அதனால ஊழியக்காரன் விழுந்துட்டா சபையும் விழுந்து போகிறது, ஊழியர் விழுந்துட்டா ஸ்தாபனங்களும் விழுந்து போகிறது. ஆனால் நான் சொல்றேன், ஊழியன் விழுந்தாலும் விழாட்டிலும் சபை நிலைநிற்கணும்னா சபை கிறிஸ்துவுக்குள் நடத்தப்படுகிற சபையா இருக்க வேண்டும். கொரிந்தியர் நிருபத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா கொரிந்தியர் நிருபத்தில் நான் வாசிக்கும் புரிந்து கொள்ள முடியும். பவுல் சொல்கிறார், உங்களுக்குள் ஆமென் குரூப்பிசம் இருக்கிறதை குறித்து நான் கேள்விப்படுகிறேன், பிரிவினைகள் இருக்கிறதை குறித்து நான் கேள்விப்படுகிறேன். 4 குரூப் ஆமென். ஒரு குரூப் பவுலை சேர்ந்தவன், ஒரு குரூப் அப்பல்லோவை சேர்ந்தவன், ஒரு குரூப் கேபாவை சேர்ந்தவன், ஒரு குரூப் கிறிஸ்துவை ஆமென் சேர்ந்தவர்கள். பவுல் சொல்லுகிறார் ஆமென் யார் உங்களுக்காக மரித்தார், யார் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், நீங்க ஏன் உங்களுக்குள்ள குரூப்பிசத்தில் இருக்கிறீங்க இப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன? ஆமென் பிரிவினைகள் ஆவிக்குரிய கோலத்தில் எழும்புகிறதே தேவன் வைத்திருக்கிற தெய்வீக திட்டத்திலிருந்து ஆமென் திருச்சபையை சீரழிக்கிறது என்கிறது தெளிவுபடுத்தப்படுகிறது. ஆனால் கொரிந்திய சபையினுடைய கேரக்டரை குறித்து நீங்க வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரையுள்ள வசனத்தை வாசிச்சீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்க நல்ல உபதேசம் உள்ள சபை, 2 நல்ல அறிவுள்ள சபை, 3 மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ள சபை, 4 எல்லா வரங்களும் உள்ள சபை, ஆமென் 5 இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற சபை. அப்ப சபைக்கு என்ன கேரக்டர்ல மிஸ்டேக் இருக்குன்னு பாருங்க. 1 நல்ல உபதேசம் உள்ள சபை. நான் சொல்றேன் கன்னியாகுமரியிலும் உபதேசத்துக்கு ஒரு பஞ்சமுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். கேரளாவை போலவே உபதேச கோளாறுகள் இல்லாத திருச்சபைகள் நிறைந்திருக்கிற இடம் தான் கன்னியாகுமரி. ஆனால் இன்னைக்கு நிறைய கோளாறுகள் இங்கேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். ஆனால்
கன்னியாகுமரி உபதேசத்துக்காக நிற்கிற ஊழியங்களும் உபதேசத்துக்காக நிற்கிற ஊழியங்களும் தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் பார்க்கிறேன். அப்போ உபதேசத்துக்கு குறைவில்லை. ரெண்டு நல்ல படிப்பறிவுள்ள எஜுகேட்டட் பீப்புள்ஸ் உள்ள சர்ச், நல்ல அறிவுள்ள சபை கொரிந்து சபை. கன்னியாகுமரியிலையும் அறிவில் குறைஞ்சவங்க யாரும் கிடையாது. இனி ஒரு டாக்டரேட் எடுக்கணும், எடுக்காம இருக்க முடியலைங்கிறது மட்டும்தான் உண்டு. அல்லாம டாக்டர்ஸ் பெருகின இடம் இன்னைக்கு. தாராளம் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் உள்ளவங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்க. அப்படின்னா படிப்பறிவுக்கும் குறைவில்லை. எல்லாம் எஜுகேட்டட் பீப்புள். பாஸ்டர்ஸும் நல்ல எஜுகேஷன் உள்ளவங்க, டீச்சிங்கும் நல்ல நாலேஜபிள் டீச்சிங்கும். அதுக்கு கன்னியாகுமரியில் பஞ்சம் இல்லை. அடுத்து மூணாவது மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ள மீன்ஸ் பணத்துக்கும் குறைவே இல்லை. பணம் எங்க செழிச்சு கிடக்குன்னா இந்தியாவிலே கன்னியாகுமரியில் தான் குளிஞ்சு கிடக்குன்னு சொல்லுவேன். இந்தியாவில் உள்ள பெரும்பாலான ஊழியங்களும் மிஷனரி ஸ்தாபனங்களும் நடக்கிறதே கன்னியாகுமரி மூலம் தான். கன்னியாகுமரி மாத்திரம் காலி ஆயிட்டு இந்தியாவில் உள்ள பல மிஷனரி ஸ்தாபனமும் காலி ஆயிரும். பல ஊழியங்களும் நடக்கிறதே கன்னியாகுமரியில் தான் நடக்குது. அப்படின்னா பணத்துக்கும் குறைவில்லாத இடம் கன்னியாகுமரி. அடுத்து எல்லா வரங்களும் உள்ள திருச்சபை கொரிந்து சபை. கன்னியாகுமரியிலும் வரங்களுக்கு ஒன்றும் குறைவில்லை. நல்ல தீர்க்கர்கள் இருக்கிறார்கள், சுகமளிக்கிற வரம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், அற்புதங்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், நல்ல கிருபை உள்ளவர்கள் கன்னியாகுமரியில் இருக்கிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து இருக்கிற சபை, அதுவும் கன்னியாகுமரி மக்களுக்குள்ளதுதான். இரண்டாம் வருகை குறித்த பிரசங்கிக்கப்படாத ஒரு மீட்டிங்கை கூட நான் அதிகம் கன்னியாகுமரியில் பார்த்ததே இல்லை. ஏதாவது ஒரு மீட்டிங்கிலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்துள்ள எதிர்பார்ப்பு அளிக்கப்பட்டே வருகிறது. அப்படின்னா எதிர்பார்ப்பு உள்ள சபை. இந்த 5 கேரக்டரும் கொரிந்து சபைக்குள்ள இருக்கிறத மாதிரி கன்னியாகுமரியிலும் இருக்குது. ஆனா பாருங்க, கொரிந்து சபைக்குள்ள இருந்த 4 குரூப் இங்கேயும் இருக்குது. ஹல்லேலூயா. சபைக்குள்ள இருந்தா கூட விட்டுருங்களேன், ஊழியர்களுக்குள்ள இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் ஐக்கியத்துக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஊழியர்கள். நான் சொல்றேன், நம்ம ஒருமனப்படாம எங்க எழுப்புதல் உண்டாகும்னு நான் கேட்கிறேன். எங்க எழுப்புதல் வரும்னு சொல்றேன். நல்ல ஒரு ஊழியக்காரன்ங்கிறதுக்கு அடையாளம் நான் சொல்றேன். உங்களை விட மற்றொரு ஆளை மேலானவனாய் பார்த்தீங்கன்னா நீங்க நல்ல ஊழியக்காரன். அல்லாதவங்க நல்ல ஊழியக்காரனே கிடையாது. என்னை விட ஒரு ஆளை மேலானவனாய் பார்க்கவும், என்னை விட அவர்கள் வளர வேண்டும் விரும்புகிறதும், அவர்களுடைய வளர்ச்சியில மாறி நின்று சந்தோஷப்படுறதும், அவங்க வளர்ச்சியில பின்னாடி இந்த கைத்தட்டி ஆனந்தப்படுகிறவன் தான் நல்ல ஆவிக்குரிய தேவனுடைய மனுஷன் சொல்வேன். அல்லாதவன் தேவனுடைய மனுஷன் அல்ல. குறை சொல்றதும், அபமானப்படுத்துறதும், நிந்திக்கிறதும், பரிகாசம் பண்றதும், வளர்ந்து வருகிற ஊழியத்தை கூட்டுறதும், இல்லாமாக்குறதும் தேவனுடைய கேட்டகரியில பட்டதே இல்லை. அதெல்லாம் சாத்தானுடைய ஏஜெண்ட். சாத்தான் சிலரை கட்டவிழ்த்து விடுகிறான், தெய்வீகம் உள்ளதை இல்லாமல் ஆக்கும்படிக்க, சீரழிக்கும்படிக்க. ஆனா நான் இந்த பகல் சொல்றேன், தேவனுடைய ஊழியம், தேவன் தந்த ஊழியர்கள், தேவன் அனுமதித்த நன்மைகள், அது ஒரு நாளும் அழிக்கப்படவே செய்யாது. அது என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதா இருக்கும்னு சொன்னா எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்வீங்க? நீங்க ஒரு நல்ல ஊழியனுங்கிறது அடையாளமே மற்றொரு ஆளுடைய வளர்ச்சியில நீங்க சந்தோஷப்படுவீங்க, மற்றொரு ஆளுடைய வளர்ச்சியில நீங்க என்கரேஜ் பண்ணுவீங்க, அவங்களை தைரியப்படுத்துவீங்க. அதுதான் நல்ல ஊழியத்தினுடைய அடையாளம். ஸ்தோத்திரம். அப்படின்னா சபை கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்கிறதை பவுல் எதிர்பார்த்திருந்தார். அதனால இன் கிரைஸ்ட் என்கிற வார்த்தையை பவுல் அடிக்கடி பயன்படுத்துகிறார். எபேசு நிருபத்தில் பவுலினுடைய 4 கேரக்டர் நம்ம பார்க்கலாம். ஒன்று, பவுல் திருச்சபைக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் என்கிறதை தெளிவுபடுத்துகிறார். இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் நிறைய தீர்க்கர்களை பார்க்க முடியும், நிறைய மெய்ப்பர்களை பார்க்க முடியும், நிறைய சுவிசேஷங்களை பார்க்க முடியும். சுவிசேஷத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே கிடையாது. எல்லாம் சுவிசேஷ ஊழியம் தான் பார்த்துக்கோங்க. அதனால நிறைய சுவிசேஷர்களை பார்க்க முடியும், போதகர்கள், நிறைய போதகர்களை பார்க்க முடியும். ஆனால் நல்ல ஒரு தகப்பனை பார்க்கிறது அரிது. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒரு தீர்க்கனை விட, ஒரு மெய்ப்பனை விட, ஒரு சுவிசேஷகனை விட, ஒரு போதகனை விட உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனை கிடைச்சா அதை போல பாக்கியம் உள்ளவர்கள் யாரும் இல்லைன்னு சொன்னால் எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு இந்த பகல் ஆமேன்னு சொல்வீங்க? தகப்பனுடைய உள்ளம் படைத்த ஊழியர்களை கிடைக்கிறதும், தகப்பனுடைய உள்ளம் படைத்தவர்களை பெற்றுக்கொள்றதும் இன்னைக்குள்ள நாட்களில் ரொம்ப அரிதான காரியங்கள். ஆனால் தகப்பன் தன் பிள்ளைக்கு மேலே அக்கறை உள்ளவனாக இருப்பான்.
தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறவனாயிருப்பான். தகப்பன் கடிந்து கொள்ளுகிறவனாயிருப்பான். தகப்பன் எப்பொழுதும் உபதேசம் பண்ணுகிறவனாயிருப்பான். ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் இருந்தா அவங்களுக்குள்ள கடிந்து கொள்ளுதல் இருக்கும். நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருந்தா அவங்களுக்குள்ள உபதேசம் இருக்கும். நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருந்தா அவங்களுக்குள்ள அன்பும் இருக்கும், அரவணைப்பும் இருக்கும். அவர் கடிந்து கொள்வார், ஆமென். அவர் உபதேசம் பண்ணுவார். அதற்கு அப்புறம் நம்மை சேர்த்தணைத்து நேசிக்கவும் செய்வார். அதுதான் நல்ல தகப்பனுடைய இருதயம். நான் இன்னைக்கு காலையில் ஊழியர்களை என்கரேஜ் பண்றேன். உங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு பாஸ்டரா இருக்காதீங்க, ஆமென். நீங்க ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருந்தா சர்ச்சு வளரும். ஆவிக்குரிய தகப்பனா இருந்தா சபை சீரழிக்கப்படாது. ஆவிக்குரிய தகப்பனா இருந்தா நிறைய ஆவிக்குரியவர்கள் உங்களுக்குள்ள இருந்து எழும்பவும் செய்வார்கள். ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை பெற்றெடுக்கிறது தகப்பனுடைய இருதயம் படைத்தவனுக்கு மட்டும்தான் முடியுமே தவிர, ஆமென், அல்லாதவனுக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது. ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கிற நல்ல தகப்பன்மார்களுக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நம்முடைய தமிழகத்தில் நிறைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களை கடந்த சீசனில் நம்ம இழந்துட்டோம். இழந்ததுக்கு பிரதானமான காரணம் என்ன? தகப்பன்மார்களை நிந்திக்கிறதும், உபத்திரப்படுத்துகிறதும், அபமானப்படுத்துகிறதும், இழிவா எண்ணுகிறதும், கனம் பண்ணாததும் நிறைய பேருக்கு ஆயுசை குறைச்சிட்டேன். ஆனால் நல்ல ஆவிக்குரிய தகப்பனை கிடைத்தா அதை போல ஆசீர்வாதம் வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்பமோ ஆமேன் சொல்வேன். ஆமேன். உங்களுக்கு ஒரு தேவ மனுஷனை ஆமேன் கர்த்தர் தந்திருக்கிறார். அவர் 1000 ஆமேன் நல்ல காரியங்களை செஞ்சிருப்பார். ஆனால் ஒரே ஒரு தீமையான காரியம் தான் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்திருக்கும். அந்த 1000 நல்லதையும் நம்ம மறந்துடுவோம். அந்த ஒரு தீமையை எடுத்து அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம். அதுக்கு தான் இன்னைக்கு மீடியா வேற ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? ஆமேன். இன்னைக்கு மீடியாஸ் ஆமேன் தயாராக இருக்கு. அதனால் ஃபேஸ்புக்கும் யூடியூபும் ஆமேன் இன்னைக்கு அவைலபிள், சிம்பிள் ஆகிட்ட ஒரு ஊழியக்காரனை அபமானப்படுத்துறதுக்கு. ஆனால் அபமானப்படுத்துகிறவங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அப்படி ஒரு ஊழியக்காரனை எழுப்புறதுக்கு நீங்கள் என்ன கிரயம் கொடுத்துருக்கீங்க? ஒரு பிள்ளையை ஒழுங்காக பெத்தெடுத்திருக்கீங்களா? அவங்கள நீங்கள் ஒழுங்காக வளர்த்திருக்கீங்களா? ஆமேன். அவங்கள வளர்த்தி அவங்கள ஒரு ஆளாக்கி அவங்கள உன்னதமான நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு மனுஷன் எடுக்கிற பிரயாசம் எவ்வளவு, ஆமேன், எவ்வளவு பிரயாசப்படுறான்னு தெரியுமா? ஆனால் இல்லாமாக்குறதுக்கு ஒரு செகண்ட் போதும். ஆனால் ஒரு ஆளை வளர்த்தி எடுக்கிறது அவ்வளவு சிம்பிளாக வளர்த்தி எடுக்க முடியாது. அவர் கொடுத்த கிரயம் கொஞ்சம் ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் இல்லைன்னா நல்ல ஒரு ஆவிக்குரியவன்ங்கிறதுக்கு அடையாளம். ஒரு குறைய கண்டா டைரக்டாக கூப்பிட்டு ஆமேன் அவங்ககிட்ட உட்கார வச்சு பேசி அவருடைய குறையை கரெக்ட் பண்ணி அவர்களை அபமானப்படுத்தாமல் திரும்பவும் அந்த தப்பை பண்ண விடாமல் அவங்கள பாதுகாத்து அரவணைக்கிறது தான் நல்ல தகப்பன்னு சொல்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்காங்க. உங்கள் பிள்ளைங்க தப்பு பண்ண உடனே ஆமேன் உங்கள் பிள்ளை, உங்கள் பையன் அல்ல உங்கள் மகா ஆமேன் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போன உடனே அப்படியே ஃபோட்டோ எடுத்து என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான் நீங்கள் யாராவது ஃபேஸ்புக்கில் போடுவீங்களா? என்ன பேச மாட்டேங்க? நீங்கள் யாராவது யூடியூப்பில் போடுவீங்களா? போட மாட்டீங்களே. அது 4 நாள் தெரியாமல் இருக்கிறதுக்கு 40 நாள் வீட்டை விட்டு வெளியே வராமல் உள்ளே இருப்பீங்க. அப்புறம் யாராவது கேட்டால் அப்படி பண்ணலையேன்னு சொல்லி தப்பிச்சிடுவீங்க. அப்படின்னு ஒரு ஊழியக்காரன் ஒரு தப்பு பண்ணுறான்னா, ஒரு ஊழியத்தில் ஒரு தவறு பண்ணுதுன்னா ஏன் உங்களால் அதை மறைக்க முடியாதுன்னு கேட்குறேன். ஏன் அதை செய்ய முடியலன்னு கேட்குறேன். அதுக்கு அர்த்தம் ஆமேன் நமக்குள்ள இந்த தகப்பனுடைய இருதயம் இல்லை. ஆனால் தகப்பனுடைய இருதயம் உள்ளவன் ஆமேன் ஒருவருக்கொருவர் தாங்கி பொறுத்து ஆமேன் ஒருவரை ஒருவர் நேசித்து அரவணைக்கிறவராக இருப்பார். அப்படி ஒரு ஊழியம் நம்முடைய தேசத்தில் எழும்பிச்சுன்னா நான் சொல்கிறேன் நம்முடைய தேசத்தில் எழுப்புதல் உண்டாகணும்னு நான் சொல்கிறேன். அல்லாமல் பாஸ்டர்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், நீங்கள் எத்தனை ஆல்நைட் ப்ரேயர் நடத்தினாலும், எத்தனை பாஸ்டர் செமினார் நடத்தினாலும், எவ்வளவு கான்ஃபரன்ஸ் நடத்தினாலும் எழுப்புதல் என்ன பென்னிகின்னு வர இங்கே வந்து ஆமேன் பிரசங்கம் என்ன வச்சாலும் நான் சொல்கிறேன் எழுப்புதல் நடக்காதுன்னு சொல்கிறேன். எழுப்புதல் நடக்கணும்னா ஃபஸ்ட்டில் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள ஐக்கியம் இருக்க வேண்டும். அந்த ஐக்கியம், அந்த ஃபெல்லோஷிப்போ என்னைக்கு வெளிப்படுமோ அப்பந்தான் நம்முடைய தேசம் எழுப்புதலை காணும். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கை உள்ளவங்க கையை தட்டுங்க, அல்லாதவங்க கை தட்ட வேண்டாம். ஹல்லேலூயா. எபேசியர் நிருபத்தில் ஆமென் பவுல் ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் என்கிறதை தெளிவுபடுத்துகிறார். 2 எபேசியர் நிருபத்தில் ஆமென் பவுல் ஒரு நல்ல ஆவிக்குரிய ஊழியக்காரன் என்கிறதையும் எபேசியர் நிருபத்தில் தெளிவுபடுத்துகிறார். ஒரு நல்ல ஆவிக்குரிய ஊழியனுக்கு அடையாளம் தான் திருச்சபைக்கு நல்ல வசனத்தை போதிக்கிறவர். கொலோசியர் நிருபம் 1 அதிகாரம் 25 முதல் 27 வரையுள்ள வசனத்தை வாசிச்சிங்கன்னா வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் நிருபம் 1 அதிகாரம் 25 முதல் 27 வரையுள்ள வசனம்.
ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட பார்த்தீங்களா ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன். அப்படின்னா ஆஸ் எ சர்ச் பாஸ்டர் நீங்கள் ஒரு நல்ல திருச்சபையுடைய ஊழியக்காரன்னா கலப்படை இல்லாமல் ரகசியமாகிய தேவ வசனத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆமாம், நீங்கள் செய்கிற தப்பை மறைக்கிறதுக்கு வசனத்தை உங்கள் விருப்பத்தின்படி வளைச்சுடிக்கிறது இல்லை. உபதேசம் நேரே திருத்த கலப்படம் இல்லாமல் உபதேசத்தை உபதேசமாய் பிரசங்கம் பண்ணுறதும் சத்தியத்தை சத்தியமாய் சொல்கிறதும் ஆமீன் சரிய சரினும் தவறை தவறுன்னு சுட்டி காட்டுறதும் தான் சரியான ஆமீன் ஒரு சர்ச் பாஸ்டருடைய உத்தரவாதித்தம். அதை தான் பவுல் சொல்கிறார். அதை சொல்லும்போது பவுல் எவ்வளவு பக்குவமாய் சொல்கிறார் பாருங்களேன். கொரிந்து சபைக்கு எழுதும்போ ஆமீன் இவ்வளவு நல்ல காரியத்தை முதல்ல சொல்கிறார். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்கிறத சொல்கிறார். அதுக்கப்புறம் ஜாதிகளுக்குள்ள சொல்லப்படாத பாவம் இருக்கிறத சொல்கிறார். அதற்கப்புறம் சொல்கிறார் நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி நான் பேசல, மாம்சீகமானவர்கள் என்று எண்ணியே பேசிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார் நான் உங்களுக்கு போஜனம் அல்ல கொடுத்தது, நான் உங்களுக்கு பால் தான் கொடுத்தேன். ஆனால் என நல்ல பிரியாணி சாப்பிடக்கூடிய மென்டல் கெப்பாசிட்டிக்கு நீங்கள் வளரலை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தவர்களாயிட்டு இல்லை, பிள்ளைகளாகவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 2 கொரிந்தியர் நிருபத்துக்கு வரும்பொழுது பவுல் சொல்றார் பாருங்களேன், 14 ஆண்டுகளுக்கு முன்பாக 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து நான் அறிவேன். நான் கர்த்தருடைய தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் குறித்து உங்களோடு பேச போகிறேன்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார் 14 ஆண்டுகளுக்கு முன்பு 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்ட ஒரு மனுஷனை அறிவேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ அல்லையோ அது எனக்கு தெரியாது, ஆனால் அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான் என்கிற வசனத்தை சொல்லி ஆமென் கடந்து போறதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா 14 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச வெளிப்பாட 14 வருஷத்துக்கு அப்புறம் சபையில் வந்து சொல்றார் பாருங்களேன். அப்படின்னா 14 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சதை ஏன் சொல்லலன்னு தெரியுமா? 14 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளை சின்ன பிள்ளை பாலுகுடி பிள்ளையா இருந்துச்சு. பாலுகுடி பிள்ளைக்கு நீங்க சிக்கன் கால் எடுத்து வச்சீங்கன்னா அது வாயை திறந்து அப்படி கால் அப்படி விழுங்கும். ஆமீன். அதுக்கப்புறம் அப்படியே வாந்தி பண்ண ஆரம்பிச்சிடும், அப்படியே துப்ப ஆரம்பிச்சிடும். நேர திருப்பி 14 வயசு பிள்ளைக்கு நீங்க குப்பி பால் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது குப்பியை தூக்கி வீசிட்டு சிக்கனை எடுத்து விழுங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு அர்த்தம் ஆவிக்குரிய மெச்சூரிட்டி. அப்படின்னா நல்ல ஒரு சர்ச் பாஸ்டர் பியூரா தேவ வசனத்தை சபைக்கு போதிக்கிறவனாய் இருப்பான். அதுல கலப்படமே இருக்காதுன்னு நான் சொல்றேன். ஆமென். தான் செய்கிற பாவத்தையோ தவறையோ மறைக்கிறதுக்காக வசனத்தை தங்களுக்கு சாதகமாக ஒடித்து பிரசங்கம் பண்றது அல்ல. வசனத்தை வசனமாக எழுதப்பட்ட தேவ வசனத்தை எழுதப்பட்ட ரீதியிலேயே பிரசங்கம் பண்றவன் தான் நல்ல சர்ச் பாஸ்டர்னா. கிருபையுள்ளவர்கள் கையை தட்டி ஆண்டவருக்கு இந்த பகல் ஆமென் சொல்லணும். உபதேச கோளாறுகள் இல்லாமல் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற நல்ல தேவ மனுஷன். அதுதான் பவுல் சொல்லுகிறார், ரகசியமாகிய வசனத்தை ஹைடாய் கிடக்கிற மறைக்கப்பட்டிருக்கிற தேவ வசனத்தை சபைக்கு பரிபூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு பூரணமாய் வெளிப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு நான் சபைக்கு ஊழியக்காரனானேன். அப்படின்னா என் மேல விழுந்த தலையான கடமை என்னன்னு தெரியுமா? வசனத்தினுடைய ரகசியத்தை உங்களுக்கு போதித்தல் தான். ஹல்லேலூயா. ஆமென். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வசனம் வெளிப்பட்டு வரணும்னா நீங்கள் என்சைக்ளோபீடியாவும் பிரிட்டானிக்காவும் டேக்ஸும் தப்பிட்டு இருந்தால் ரெவலேஷன் கிடைக்காது. ஆமென். அறிவு கிடைக்கும், ஆனால் ரெவலேஷன் கிடைக்காது. நம்ம மறைந்து போன சாமங்கள் வர தெளிதன் விருந்தின் ஒரு புஸ்தகத்தை எழுதி சோம்பேறி ஊழியர்களுக்குன்னு போட்டுட்டு போயிட்டார். ஆமென். இவங்களுக்கு சனிக்கிழமை வர ஜெபம் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை. சனிக்கிழமை ராத்திரி 9:30 ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுறதுக்காக தெளிதன் விருந்த புரட்டுறது. அப்படி புரட்டுமா சந்தோஷம் ஒரு டாபிக் கிடைக்கும். 1 2 3 4 4 பாயிண்ட் 4 வசனம். ஓகே, நாளைக்கு 3/4 மணி நேரம் பிரசங்கம் ஆகிட்டு ஆமென் முடிஞ்சு போச்சு. ஆமென். இப்படி சோம்பேறி ஊழியர்களுக்கு என்ன தெளிதன்
கவிதையின் விருந்து வேற, அப்புறம் டேக்ஸ் வேற, கன்கார்டன்ஸ் வேற, என்சைக்ளோபீடியா வேற, ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. ஆமென். இதை நீங்க என்ன தப்புனாலோ அது யாரோ ஒருத்தர் வாந்தி பண்ணி வச்ச காரியம், அது உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது, உங்க மனுஷனுடைய ஆவியை உயிர்ப்பிக்காது. எழுதப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தப்பட வேண்டுமானால் எழுதின பரிசுத்த ஆவியானவரோடு உறவு கொள்ள வேண்டும். எழுதப்பட்டவரோடு நீங்கள் வசனத்தினுடைய சத்தியத்தை கேட்டா எழுதினவர் அதை சொல்லி தருவார். இதுதான் அந்த வார்த்தையினுடைய ரகசியம், இதுதான் அந்த வார்த்தையினுடைய உண்மை. இதை நீ ஜனங்களுக்கு சொல்லு, அவருடைய ஆவியை உயிர்ப்பிக்கணும் சொல்வார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க இந்த பகல்? ஸ்தோத்திரம். அப்படி ஆவியை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வெளிப்பாடின் வார்த்தைகள் நமக்குள்ள வரணும்னா வசனம் எழுதப்பட்டவரோடு கேட்கணும். வசனம் எழுதப்பட்டவர் கூட இருக்கணும்னா நேரத்தை செலவழிச்சவர் கூட இருக்கணும். குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமாவது ஆண்டவரோடு செலவழிக்கணும். ஆண்டவரோடு செலவழிச்சு நான் வாசிச்ச அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன ஆண்டவரே, அதுக்கு வெளிப்பாடு என்ன ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாய் போதிப்பார். இதை நான் எழுதினது இதற்காகத்தான், இதுதான் அதனுடைய ரகசியம், இதுதான் அதனுடைய வெளிப்பாடு, நீ இதை ஜனங்களுக்கு சொல்லு என்று பாயிண்ட் நம்பர் 1 2 3 4 பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தருவார். அதை நீங்க ஜனங்களுக்கு போதித்தால் ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே ஆத்துமாக்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு எனக்குன்னே பிரசங்கம் பண்ண மாதிரி இருந்துச்சு பாஸ்டர், என்கூடயே ஆண்டவர் பேசினார் பாஸ்டர், அப்படி சொல்லுவாங்க. ஆமென். அதுக்கு பேரும் கூப்பிட வேண்டாம், அட்ரஸும் சொல்ல வேண்டாம். வசனம் பிரசங்கம் பண்ண உடனே ஜனங்கள் சொல்வாங்க, வார்த்தைகள் முழுவதும் எனக்குரிய தீர்க்க தரிசன சத்தங்களாய் வந்தது, ஆண்டவர் என் கூட பேசினார், இதை தான் நான் விரும்பிட்டு வந்தேன், அதை ஆண்டவர் எனக்கு தெளிவுபடுத்தினார், அப்படி சொல்வாங்க. அப்படி சொல்லணும்னா ஆமென், டேக்ஸ் எழுதினவருக்கோ கன்கார்டன்ஸ் எழுதினவங்களுக்கோ ஆமென் இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு நிலைமை தெரியாது, ஆனா ஆவியானவருக்கு இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு நிலைமை தெரியும். நீங்க என்ன நிலைமையில வந்திருக்கீங்க, எங்க காயப்பட்டிருக்கீங்க, எங்க உடைக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு என்ன வார்த்தை இன்னைக்கு தேவை, அது ஆவியானவருக்கு தெரியும். அவர்கிட்ட கேட்டா அவர் அந்த வார்த்தைகளை நமக்கு தெளிவாய் போதிப்பார். எத்தனை பேர் இந்த பகல் சொல்வீங்க 21 நூற்றாண்டு பாரதிய சபையின் எழுப்புதலுக்காக காத்திருக்கிற தேவனுடைய ஊழியர்கள் ஆமென் ஒரு வரட்டு பிரசங்கியார்களாக அல்ல, தேவனுடைய வசனத்தை ஜீவனாய் பிரசங்கம் பண்ணுகிற வெளிப்பாடுகளை ஜனங்களுக்கு போதகம் பண்ணி ஆவியை உயிர்ப்பிக்கிற ஒரு உயிர்மீட்சியின் ஊழியர்களாய் மாற எனக்குள்ள வெளிப்பாடின் வரத்தை தாருன்னு சொல்றவங்க கையை தட்டி ஆவியில நிரம்பி இந்த பகல் அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். வெளிப்பாடு மனுஷனை உயிர்ப்பிக்கும், வெளிப்பாடு சபையை அசைக்கும், வெளிப்பாடு செத்து போனவனை உயிர் பெற செய்யும், வெளிப்பாடு ஆவி மனுஷனை வெளிப்பாடு பலப்படுத்தும், வெளிப்பாடு அசாதாரணமான கிருபை வரங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணும். ஒரு ரெவலேஷன் மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். மிக வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்டு வந்த தேவ மனுஷனாகிய எசேக்கியேல் மேஜர் ப்ராஃபட், மிகப்பெரிய உயர்ந்த ஊழியங்களில் சாதாரணமாய் பயன்படுத்தப்பட்டு வந்த தேவ மனுஷனை பார்த்து கர்த்தர் ஒரு நாள் அவனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தார். சாதாரணமாக உயர்ந்தவனுக்கு உயர்ந்த நிலைமையில தான் டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க. 5 பேர் உள்ள பாஸ்டருக்கு 50 பேர் உள்ள சர்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க. 500 பேர் உள்ளவங்களுக்கு 1000 பேர் உள்ள சர்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க. அதுதான் லிட்டரலி பூமியில் நடக்கிறது. ஆனா இங்க ஆண்டவர் கொடுக்கிற டிரான்ஸ்ஃபர் பாருங்களேன், மேல இருக்கிறவனை இழுத்து கீழே போடுறார், அப்புறம் கீழே போயிட்டு சொல்றார், கை தட்டாத, ஆராதிக்காத, ஜெபம் பண்ணாத, சோத்திரம் பண்ணாத, ஆமென், வசனத்தை கூட ஒழுங்கா கேட்காம தூங்கிக்கிட்டு இருக்கிற அவங்கள பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்றார். உலர்ந்த பள்ளத்தாக்கு உள்ளுக்குள்ள அனுப்புறார். அப்படி அனுப்பும் போதே கர்த்தருடைய கை என் மேல் வந்து அமர்ந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு போய் நிறுத்தினார். உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஒன்றும் இல்லாத இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போறார்னா சும்மா அனுப்ப மாட்டார், அங்க ஏதாவது செய்யறதுக்குரியதை நமக்கு தந்துட்டு தான் அவர் அனுப்புவார். ஆமாம், இந்த ஊழியத்தை இந்த தேவ மனுஷன் கையில கொடுத்திருக்கிறார்னா இது கொடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆமாம் இதை மெயின்டைன் பண்ணக்கூடிய, இதை கொண்டு போகக்கூடிய ஞானம், கிருபை, பொருளாதாரம், அறிவு, அபிஷேகம், டேலண்ட், திறமை எல்லாத்தையும் ஆண்டவர் இவருக்கு கொடுத்துட்டு தான் இப்படி ஒரு ஊழியத்தை ஆண்டவர் தொடங்குவார். இல்லைன்னா ஆண்டவர் தொடங்க மாட்டார். கர்த்தர் ஒன்று செஞ்சா அதுக்கு
பின்னாடி நடக்க வேண்டியதுக்கு தேவையானவைகளை நமக்கு தருவார். அப்படின்னா பள்ளத்தாக்குக்குள்ள எசேக்கியேலை அனுப்பும்போ எசேக்கியேலே அங்கே கைத்தட்டுறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க, உன்னுடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால யாருமே இல்லைன்னு நீ கவலைப்படக்கூடாது. யாரும் இல்லைனாலும் நான் உன் கூட இருக்கிறேங்கிறதுக்கு அடையாளம் இன்னும் என் கையை மேலே வைக்கிறேன், நீ போ ஸ்தோத்திரம். அடுத்து ரெண்டாவது, ஆமென், நீ மாம்சத்தில் போயிட்டேனோ, தவறான இடத்துக்கு வந்துட்டேனோ, ஆமென், என்ன தவறான இடத்துல ஊழியம் செய்தேனோ அப்படின்னு உனக்கு தோணாம இருக்கிறதுக்கு என்னுடைய ஆவியானவரே உன்னை அந்த பள்ளத்தாக்குக்குள்ள நடத்துகிறார் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் சொல்றார், எசேக்கியேலே நீ எதை காண்கிறாய்? ஒரு கூட்டம் உலர்ந்த எலும்புகளை காண்கிறேன். அந்த எலும்புகளுக்கு நரம்பு இல்லை, மாம்சம் இல்லை, ஆமென், அந்த ஆமென் எலும்புகளுக்கு ஜீவன் இல்லை, அந்த எலும்புகள் வறண்டு போய் கிடக்குது, ஆமென், அப்படி கிடக்குது அந்த எலும்புகள். அதை பார்த்துட்டு நீ எதை பார்க்கிறாய்? ஒரு கூட்டம் உலர்ந்து போன எலும்புகள். அடுத்த கேள்வி, எசேக்கியேலே அந்த எலும்புகளுக்குள்ள சுற்றி சுற்றி ஆண்டவர் நடக்க வைக்கிறார். எசேக்கியேல் அந்த எலும்புகளை சுற்றி சுற்றி நடக்கிறான். ஒவ்வொரு எலும்புகளையும் சுற்றி சுற்றி பார்க்கும்போது தலை வேறையா கிடக்கு, கை வேறையா கிடக்கு, கால் வேறையா கிடக்கு, சரீரம் வேறையா கிடக்கு, ஒவ்வொன்றும் தனித்தனியா கிடக்கு, ஒரணம் கூட ஒன்னா இல்லை, சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறது. சிதறடிக்கப்பட்டு கிடக்கிற எலும்புகளை பார்த்துட்டு எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுமா எசேக்கியேலே? உடனே எசேக்கியேல் சொல்றான், எனக்கு தெரியாத ஆண்டவரே, அது உமக்கு தான் தெரியும் ஆண்டவரே. இன்னைக்கு உள்ள பெரும்பாலான ஊழியர்களும் என்னோட கான்செப்ட்ல சொல்ல போனா, ஆமே, நான் பிரசங்கம் என்னம்போ, ஆமே, நல்ல கைத்தட்டுற, நல்ல ஆராதிக்கிற, நல்ல ஜபம் பண்ற காங்கிரிகேஷனா இருந்துச்சுன்னா எனக்கு ரெவலேஷன் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஆமே, நான் பிரசங்கம் பண்றதை ரிசீவ் பண்ற கூட்டமா இருந்தா இன்னும் எனக்கு எனர்ஜி பயங்கரமா இருக்கும். ஆமே, நான் பிரசங்கம் பண்றதுல ஆவியில அனல் உள்ள கூட்டமா இருந்தா கூட்டத்தை கீழ்மேல் மறிச்சிருவேன். ஆமே, அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ற மீட்டிங்க 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிடுவேன். ஆமே, நேர திருப்பி அட்லீஸ்ட் ஆமேன் பிரசங்கத்தை கைத்தட்ட வேண்டாம், ஆமேன் ஆராதிக்க வேண்டாம், ஜபம் பண்ண வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். அட்லீஸ்ட் நான் பிரசங்கம் பண்றதை கேட்கறதுக்காவது திராணியுள்ள கூட்டத்துக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தினா நான் பிரசங்கம் பண்றதுக்கு ஓகே. இது ஒன்றும் இல்லாத கூட்டத்துக்கு நடுவில் கொண்டு நிப்பாட்டிட்டு இது உயிர் பெறுமான்னு கேட்டா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசி பாருங்க. எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இந்த கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? உடனே எசேக்கியேல் சொல்றான், எனக்கு தெரியாத ஆண்டவரே, அது உமக்கு தான் தெரியும். என்னோட கேள்வி, எசேக்கியேலே, எனக்கு தெரியாம இல்லை எசேக்கியேலே, உன்னை நான் இந்த பள்ளத்தாக்குகளுக்குள்ள அனுப்புனது, உன்னை இந்த பள்ளத்தாக்குகளுக்குள்ள அனுப்புனது எதுக்குன்னு தெரியுமா? இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உன்னை கொண்டு ஒரு உயிர்மீச்சையை கொண்டு வரதுக்கு தான் நான் உன்னை இந்த பள்ளத்தாக்குகளுக்குள்ள அனுப்புனேன். அதனால உன்னால முடியும். அதுக்கு தான் என் கையை உன் தலை மேல வச்சேன். அதுக்கு தான் என் ஆவியினால் உன்னை நடத்தினேன். ஆமென். யூ ப்ரோஃபசைஸ், நீ தீர்க்க தரிசனம் உரைத்தா இந்த எலும்புகளுக்கு உயிர் மீட்சி வரும்னு. உடனே எசேக்கியேல் சொல்றார், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். நான் வாசிக்கிறேன். ஏன் எசேக்கியேல் அந்த எலும்புகளுக்குள்ள சுத்தி சுத்தி நடக்க பண்ணினான்னு தெரியுமா? ஒன்று, அந்த எலும்புகளுக்கு நிலைமை அவனால் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். 2, அந்த எலும்புகளுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையாங்கிற அந்த மென்டல் கெப்பாசிட்டி புரிந்து கொள்ள முடியும். அடுத்து 3, அவங்களுக்குள்ள இருக்கிற யூனிட்டி டிஸ்யூனிட்டி அதை புரிந்து கொள்ள முடியும். அடுத்து 4, சாத்தியம் இருக்கா இல்லையாங்கிறத புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் எலும்புகளுக்குள்ள சுற்றி சுற்றி நடக்க பண்றார். என்னோட சிந்தனையில் எசேக்கியேல் நடக்கும்போ ஒவ்வொரு எலும்பும் எசேக்கியேலை பார்த்து சொல்லி இருக்கும், இப்படி, எசேக்கியேலே, தேவனுடைய மனுஷா, தீர்க்கா, உங்களுக்கு தெரியுமா, நாங்களும் ஒரு நாள் உங்களை போல பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் தான், உங்களை போல தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் தான், உங்களை போல அபிஷேகத்தில் நிரம்பினவங்க தான், உங்களை போல ஆராதனை நடத்தினவங்க தான், உங்களை போல அக்கினியாய் நின்றவர்கள் தான், உங்களை போல அபிஷேகத்தில் பயன்படுத்தப்பட்டவங்க தான், உங்களை போல ஆத்துமாக்களும் அறுவடையும் கிருபையும் உள்ளவங்க தான். ஆனா உங்களை போலவே சில ஆட்கள் எங்களை கொண்டு இந்த பள்ளத்தாக்குக்கு தள்ளிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு நாங்க வறண்டு போய் கிடக்கிறோம். ஆமா, ஆனா ஆமென், இந்த வறண்ட பூமியில எங்களை வரல விடாமல் எங்களை எழுப்புறதுக்கு தான் கர்த்தர் உங்களை எழுப்பி இருப்பார். எசேக்கியேலே, யூ ப்ரோஃபசைஸ். இன்னைக்கு பகல் வறண்ட எலும்புகளை, உலர்ந்த எலும்புகளை பார்த்து நான் சொல்றேன், நீங்க உயிர் பெறுவீர்கள்னா எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்வீங்க? தேவ மனுஷா, முந்தின நிலைமையை பார்க்கலாம் அசாதாரணமாய் பயன்பட உன்னால் பயன்படுத்த ஆண்டவரால முடியும்னு சொல்றேன். அதை விட ஜெபம் பண்ண, முந்தின நிலைமை விட ஆராதிக்க, முந்தின நிலைமைகளை விட பயன்பட, முந்தின நிலைமைகளை விட தீர்க்க தரிசனம் உரைக்க, முன்னிலைமை பார்க்கலாம் பவர்ஃபுல்லாய் ஊழியம் செய்ய உங்களால முடியும்னு சொல்றேன். கிருபை
ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. சில நிமிஷங்கள் கையை தட்டி உங்களுடைய ஆவியை தட்டி எழுப்பி விடுங்க. ஆவியை தட்டி எழுப்பி விடுங்க. தகப்பனே உங்களால முடியும்னு சொல்றேன். தாயை உங்களால முடியும்னு சொல்றேன். ஊழியனை உன்னால முடியும்னு சொல்றேன். ஊழியக்காரி உன்னால முடியும்னு சொல்றேன். தெபோராளே நீ விழித்தெழு, நீ விழித்தெழு. This is the time of major shifting. Come on, come on, come on. யாரோ சொல்லிட்டாங்க இல்லையா, உன்னால பிரசங்கம் பண்ண முடியாது, உன்னால ஜெபம் பண்ண முடியாது, உன்னால ஊழியம் செய்ய முடியாது, உன்னால வியாதிகளை சுகமாக்க முடியாது, உன்னால பிசாசுகளை துரத்த முடியாது, இனி உனக்கு ஆத்துமாக்கள் கிடைக்க மாட்டாங்க, நீ வளர மாட்டாய். Stop it right now. This is the time of a revival. ஜீவனுள்ளவர்கள் கைகளை தட்டி சர்வ வல்லவரை ஆராதிக்கட்டும். Come on, come on, come on, come on, come on. யாதாராகாஸ்மனா அறையிலும் ஆண்டவர் தொடுகிறார். யார் மேலும் ஒரு அபிஷேக அக்கினி விழுது, யார் மேலும் ஒரு தேவ வல்லமை வெளிப்படுகிறது. ஆமென். பழையதை விட ஜபாவி துளிர் விடுகிறது, வேத தியானங்கள் துளிர் விடுகிறது, சர்வ வல்லவருடைய ஃபெல்லோஷிப் துளிர் விடுகிறது. முடியும் ஊழியனே. 10,000 ஆத்துமாக்களை அறுவடை செய்ய உங்களால முடியும்னு சொல்றேன். முந்தின நிலைமையை பார்க்கிலும் ஆமென் அசாதாரணமாய் பயன்பட உங்களால முடியும்னு சொல்றேன். யார் சொன்ன உங்க ஊழியம் நின்னு போச்சுன்னு? ஏலியாவே சூறைச்செடியில உனக்கு என்ன வேலைன்னு நீ ஒரு வார்த்தை சொன்னப்போ வானம் அடைக்கப்பட்டது. ஒரு வார்த்தை சொன்ன பொழுது ஆமென் ஆகாசத்தின் மதில்கள் அடைக்கப்பட்டது. ஆமென் மழை நின்னு போயிட்டு உனக்காக ஆமென் காகம் அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்த தெரியாதா? சாரிபாத்தின் விதவையின் வீடை பரிபூர்ணம் அடைய பண்ணேனே. பின்ன ஒரு சாதாரண யேசபேலின் வார்த்தையை கேட்டு நீயே சூறைச்செடியின் தணலில் சோர்ந்து கிடக்கிறாய். Get up. கிருபையுள்ளவங்க கையை தட்டி எழும்புங்க. கிருபையுள்ளவங்க ஆராதித்து எழும்புங்க. உங்க ஆவியை பரிசுத்த ஆவியானவர் தட்டி எழுப்புகிறார். இந்த பகல் நான் ஆவிக்குரியவனோடு தான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆவிக்குரியவனோடு தான் தேவ சத்தத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். யாரோ சொல்லிட்டாங்க ஊழியம் முடிஞ்சிட்டேன்னு, அபிஷேகம் முடிஞ்சிட்டேன்னு, ஆமென் உன்னுடைய ஆமென் தரிசனம் முடிஞ்சிட்டேன்னு. ஸ்டாப் ஆயிட்டு இனி வளர மாட்டாயின்னு. 2024 இந்த மார்ச் மாசம் I prophesy now. தேவனுடைய நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், இனிதான் தொடங்க போகுது. நீங்க நிறுத்தின இடத்துல சர்வ வல்லவர் தொடங்க போறேன் ஆண்டவர் சொல்றார். நீ நிப்பாட்டின இடத்துல நான் தொடங்க போகிறேன். உன்னை கொன்னவங்க முன்னாடி, உன்னை வறட்சி அடைய பண்ணவங்க முன்னாடி, வார்த்தைகளினால் உன்னை கொன்னவங்க முன்னாடி, உன் அபிஷேகத்தை கொன்னவங்க முன்னாடி, உன் தரிசனங்களை கொன்னவங்க முன்னாடி, உன் அபிஷேகத்தை கொன்னவங்க முன்னாடி தீர்க்க நீ எழும்புவாய், நீ எழும்புவாய், நீ எழும்புவாய், நீ எழும்புவாய், நீ எழும்புவாய், நீ எழும்புவாய். உராபா ஷேகேதானா லபா ஷேகேனியா. இனிதான் சர்ச் வளர போகுதுன்னு சொல்றேன். இனிதான் கர்த்தர் பயன்படுத்த போறான்னு சொல்றேன். இனிதான் தேசங்களின் வாசல்கள் திறக்கப்பட போகுதுன்னு சொல்றேன். இனிதான் பட்டணங்களுக்குள் சர்வ வல்லவர்களை அனுப்ப போறான்னு சொல்றேன். கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற தேசத்தில நீங்க தான் அந்த தேசத்தின் அதிகாரி. Come on church. யாரெல்லாம் பயங்கரமாய் கர்த்தர் தொடுகிறார், யார் மேல எல்லாம் ஒரு அபிஷேக அக்கினி விழுந்து. ஹalleluya ஆமென். பார்க்கிறவங்க பார்த்து இருக்கட்டும், வாய் திறக்காம இருக்கவங்க திறக்காம இருக்கட்டும். கிருபையுள்ளவங்க கையை தட்டி ஆராதிங்க. ஆமென் ஆமென். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் எனக்கு தேவை இவர்களை போல அல்ல, இவர்களை பார்க்கிலும் உன்னுடைய ஜெபம் வேணும், உன்னுடைய வேத தியானம் வேணும், அன்பு எனக்கு வேணும். இவர்களை போல அல்ல, இவர்களிலும் அதிகமாய். Come on, take it anointing.
அக்கினி விளட்டும், அக்கினி விளட்டும், அக்கினி விளட்டும், அக்கினி விளட்டும். ஆமென். கடந்த நாட்களில் ஊழியத்தை கேள்வி கேட்டு, தரிசனத்தை கேள்வி கேட்டு, அபிஷேகத்தை கேள்வி கேட்டு, சொப்பனங்களை கேள்வி கேட்டு, யோசேப்பை போல சகோதரர் கொலைவெறியோட குழிக்குள்ள தூக்கி போட்டு இனி வெளியே வர மாட்டானோ, அந்நிய தேசத்தை விட்டு போட்டு இவன் முகத்தை இனி நம்ம பார்க்க மாட்டானோ, இவன் இதோட முடிஞ்சிட்டா இனி இவன் எழும்ப மாட்டானோ, பிசாசு சதி திட்டம் தீட்டி வார்த்தைகளால் கொன்ன பள்ளத்தாக்குக்குள்ள தள்ளினப்போ, ஆமென், எசேக்கியேலே, you prophesy to the dry bones. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆவியானவர் உங்களுக்கு நரம்புகளை கொடுப்பார். ஆமென். நரம்புகளை முளைக்க பண்ணுவார். ஆமென். அவர் மாம்சங்களினால் உங்களை மூடுவார், அவர் தோள்களினால் உங்களை பொதிவார். ஆமென். எலும்பே, உனக்குள்ள நரம்புல ரத்தம், அது ஜீவன் வரும். ஆமென். மாம்சம், ஆமென், அது உடைய எலும்பை மறைக்கும். தோல் அபமானத்தை மூடும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். காற்றை நோக்கி ப்ரோஃபஸை எசேக்கியேல், காற்றை நோக்கி தீர்க்க தரிசன முறை, காற்றே 4 எல்லைகளிலிருந்து புறப்பட்டு இவர்கள் உயிர் பெறுகிறதற்கு இவர்கள் மேல் ஊது. ஒரு சேனை எழும்புகிறது, ஒரு சேனை எழும்புகிறது. கன்னியாகுமரியே, நீ என்ன நினைச்சாய்? பயன்படுத்துறவனை நிப்பாட்டிடலான்னு, ஓடுறவனுக்கு ஓட்டத்தை முடக்கிடலான்னு, வளருகிறவனை வளர்ச்சியை தடைப்படுத்தலான்னு, அபிஷேகம் உள்ளவனை கெடுத்துடலான்னு. ஆமென். முடியாது, முடியாது, முடியாது. I prophesy now. ஆமென். இந்த பகல் ஏதோ நடக்குது. Come on, come on, come on. It's a time of revival. It's a time of revival. It's a time of shifting. It's a time of shifting. It's a time of promotion. It's a time of prosperity. Come on, church. நீ வளருவாய், நீ வளருவாய். நீங்க வளருவீங்கப்பா, நீங்க வளருவீங்க, நீங்க வளருவீங்க. ஆவியில சின்ன பிள்ளைய போல அபிஷேகத்தை ஸ்வீகரிக்கிற தேவ மனுஷா, நீ வளருவாய்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். உடைய ஊழியம் இனிதான் தொடங்க போகுது. உடைய அபிஷேகம் இனிதான் விழுது. தாவீதே, இனி நீ காட்டிலே கிடக்க மாட்டாய். சவுலின் ஸ்தானம் உன்னை தேடி வருகிறது. எலியா மேலிருந்து ஒரு போர்வை எலிசா மேல விழுந்ததை போல ஒரு அபிஷேகத்தின் போர்வை யார் மேல எல்லாம் விழுது, யார் மேல இல்லாம விழுது. ஊழியம் தொடங்கிட்டு 24 வருஷம் ஆச்சு இல்லையா? 20 வருஷம் ஆச்சு இல்லையா? 19 வருஷம் ஆச்சு இல்லையா? 30 வருடம் ஆச்சு இல்லையா? ஒன்னும் சாதிக்க முடியல இல்லையா? சர்வவல்லவர் தீர்க்க தரிசனமாய் சொல்ற தீர்க்கனை அனுப்புகிறது கொல்லுறதுக்கு இல்ல, உயிர் பெற செய்யறதுக்கு. எங்கெல்லாம் அவர் தீர்க்கர்களை எழுப்பி இருக்கிறாரோ, எங்கெல்லாம் தீர்க்கர்களை அவர் அனுப்பி இருக்கிறாரோ, அங்கெல்லாம் கர்த்தர் தம் ஜனங்களை சந்திக்கிற வேளை வந்தது. கர்த்தர் தம் ஜனங்களை சந்திக்கிற வேளை வந்தது. This is the time of a prophetical encounter. பார்த்திருக்கவங்க பார்த்திருக்கட்டும், பெற்றுக்கொள்றவங்க பெற்றுக்கொள்ளுங்க. This is not a word of motivational. This is the will of God. நான் தேவனுடைய தீர்க்கன் சொல்றேன், நீங்க வளருவீங்க பாஸ்டர். நான் தேவனுடைய தீர்க்கன் சொல்றேன், நீங்க பயன்படுத்தப்படுவீங்க சிஸ்டர். தெபோராளே, நியாயாதிபதிகளால் முடியாதது நீ செய்தெடுப்பாய்னு நான் சொல்றேன். எஸ்தேரே, உன் கையில் ராஜாவுடைய செங்கோல் நீளது, ஆமானை தகர்க்கிறதுக்கு கர்த்தர் ஒன்னதான் பயன்படுத்த போறேன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்றா. யூ ஆர் நாட் an ordinary person, you are an extraordinary person. கொஞ்ச நாளை கொன்று அடக்கம் பண்ணி மறைச்சு வச்சிருக்காங்க இல்லையா? நீ வெளியே வரக்கூடாதுன்னு உன்னை ஜெபத்தை பயப்படுறாங்க, உன்னை ஆராதனை பயப்படுறாங்க, உன்னை அபிஷேகத்தை பயப்படுறாங்க, உன் வாயிலிருந்து புறப்படுகிற சத்தத்தை பயப்படுறாங்க.
இருக்கிறாங்க. இன்னைக்கு பகல் நான் சொல்றேன், நோ, ஆமென், அபிஷேகம் உள்ளவன் மறைந்திருக்க மாட்டான், அவன் வெளியே வந்திருப்பான், வெளியே வந்திருப்பான். 2024 வருதா, நீ காட்டில தாவீதே. 2024 உன்னுடைய வாழ்க்கை நீ காட்டில இல்ல, அரண்மனையில. I prophesy now, சவுலை பிடுங்க போகிறேன், தாவீதை அப்பாயின்மென்ட் பண்ண போகிறேன். சவுலுடைய டைம் முடிஞ்சிட்டு, சவுலுடைய டைம் முடிஞ்சிட்டு. நான் பண்ணின அபிஷேகத்தை அவன் அவநம்பிக்கையுள்ளவன் ஆயிட்டான். நான் கொடுத்த தரிசனத்தில் அவன் உண்மையற்றவனாய் மாறிட்டான். நான் கொடுத்த பொறுப்பில் அவன் உண்மையற்றவன் ஆயிட்டான். அதனால தீர்க்கா, இனி நீ அவனை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். தைல குப்பி எடுத்துட்டு ஈசாயின் வீட்டுக்கு போ. அங்க அவன் சவுலின் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ண தள்ளப்பட்ட ஒரு கிருபையுள்ளவனை நான் உனக்கு காட்டித்தாரேன். அவன் தலைமை தைல குப்பியை ஊற்று. நீங்க நம்பினாலும் நம்பாவட்டிலும் சர்வவல்லவர் என்ன பார்த்து தெளிவாய் சொல்றார். ஆவியானவர் என்கிட்ட சொல்றார். இதுக்கு நடுவில் இருந்து உலகத்தை தொடுகிற பவர்ஃபுல்லான தேவ மனுஷர்கள் எழும்பி வர போறாங்கன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எழும்ப போகுதுன்னு சொல்றார். உங்களுக்கு தந்த ஆவிக்குரிய தகப்பன் உங்களை குட்டி இல்லாமக்கிறதுக்கு இல்ல, உங்களை வளர்த்துகிறதற்கு இப்படி தேவ மனுஷனுக்கு சர்வவல்லவர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். கம் ஆன் சர்ச், இன்னைக்கு பகல் கிருபை உள்ளவங்க, get up, arise and shine. ப்ராப்பர்ட்டி சாய்ந்த வீட்டுக்கு வருகிறான். கமான் ப்ராப்பர்ட், வெல்கம் வெல்கம். என்ன என் வீடு பக்கம் வந்திருக்கீங்க? ஆமென். சவுலின் ஸ்தானத்தில் ஒரு ஆளை அபிஷேகம் பண்ணுறதுக்கு தகுதியான ஒரு ராஜா உன் வீட்டில் இருக்கிறாரா? அவனை அபிஷேகம் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கிறேன். இசாய் நினச்சா மூத்த பிள்ளையா இருக்கும், அவனுக்கு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்ல வண்ணம், பொக்கம், உயரம், கை நிறைய பணம், ஆமென், பொருளாதார சம்பத்து, ஆமென், அரசியல் பிடிபாடுகள் எல்லாம் அவனுக்கு தான் இருக்குது. ஆமென். கமான், ஓடிவாமோனே. ஆமென். சவுல், ஆமென், சாமுவேல் தீர்க்கன் வந்திருக்கிறான். சவுலுடைய ஸ்தானத்தில் உன்னை அபிஷேகம் பண்ண போறாரா? மூத்தவன் வேண்டாம், முழங்கால் படி போட்டான். சாமுவேல் தன்னுடைய தைல கொப்பியை உயர்த்தினார். ஆமென். சர்வவல்லவர் சொன்னார், நோ சாமுவேல். சாமுவேல் கேட்டா, வாட் ஹேப்பன் லார்ட்? என்ன இவனுக்கு குறை? நல்ல வளர்ச்சி இருக்கு, அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, இனோவா கார் வச்சிருக்கிறான், கை நிறைய பணம் இருக்கு, 4 நிலை பில்டிங் இருக்குது, இவனுக்கு என்ன குறை? இவன் அபிஷேகம் பண்ணினா என்ன? உடனே ஆண்டவருடைய பதில், ஹே, நீ முகத்தை பார்க்கிறாய், ஆனா நான் இருதயத்தை பார்க்கிறேன். நீ முகத்தை பார்த்து அளந்து வச்சிருக்கிற, ஆனால் நான் இருதயத்தை பார்த்து தான் அபிஷேகம் பண்ணுவேன். நான் இவனை ரிஜெக்ட் பண்ணுறேன். ஆமென். ஃபர்ஸ்ட் பர்சன் ரிஜெக்ட், செகண்ட் பர்சன் ரிஜெக்ட், தேர்ட் பர்சன் ரிஜெக்ட், ஃபோர்த் பர்சன் ரிஜெக்ட், ரிஜெக்ட் 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 எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசியில் திரும்ப சாமுவேல் கேட்குறா, இனி யாராவது ஒருத்தர் இருக்கிறாரா? ஆமாம், ஒருத்தன் இருக்கிறான். எங்கே கிடக்கிறான்? காட்டில் கிடக்கிறான். அவனை சீக்கிரம் வர சொல்லுங்க. நீங்கள் பாருங்கள், அபிஷேகம் தெரிந்தெடுப்பு இல்லாத 7 பேர் வீட்டில் இருக்கும்போ, மேடையில் நிற்கும்போ, அபிஷேகம் தெரிந்தெடுப்பு இல்லாதவன் காட்டில் கிடக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? தாவீது வராம சாமுவேலுக்கு தைல கொப்பி அசையவே செய்யாதுன்னு சொல்றேன். தீர்க்கன் கையில கர்த்தர் கொடுத்த வார்த்தை விழணும்னா, தீர்க்கன் கையில கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் விழணும்னா, அதை தெரிந்தெடுக்கப்பட்டவன் வந்தா மட்டும்தான் விழும், அல்லாதவன் மேல விழாதுன்னு பார்க்கிறவங்க மேலே எல்லாம் ஊற்றக்கூடியதில்லை இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் தெரிந்தெடுக்கப்பட்டவன் மேல, எலக்ட் செய்யப்பட்ட மேல விழுறதில்லை, செலக்ட் பண்ணப்படுறவன் மேல விழுறதுதான் இந்த அபிஷேகம் தான். கமான், இந்த ஃபெல்லோஷிப்பில் ஜீவனுள்ள ஊழியர்கள் இருந்த கையை தட்டி சர்வ வல்லவரை துதியுங்கள். தாவீதே, நீ வராம சாமுவேல் பந்தி இருக்கவே மாட்டான், தைல குப்பி அசையவன் செய்யாது. ஆனா அபிஷேகம் உள்ளவன் வந்தா தைல குப்பி அசையும்னு சொல்றேன். 2024 காட்டில் இருந்த சில தாவீதுகளை நாட்டுக்குள்ள கர்த்தர் கொண்டு வர போகிறார்.
அரண்மனைக்குள்ள கர்த்தர் கொண்டு வர போகிறார். நான் சொல்றேன், இதுக்குள்ள இருக்கிற சில ஊழியர்களுடைய சபை இந்த ஆண்டு அசாதாரணமாய் வளர போகுதுன்னு பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் உங்களை தொட்ட தீர்க்க தரிசனமாய் சொல்றார். உங்களை அவமானப்படுத்தின, உங்களை நிந்தித்த, உங்களை பரிகாசம் பண்ணின கண்களுக்கு முன்னாடி, அவர்கள் கண்களுக்கு முன்னாடி, ஹே ஜோஷுவா, நீ பலம் கொண்ட திடமனதாயிரு, நீ திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு மாத்திரம் நீ வலப்புறமும் இடப்புறமும் சாயாதிருப்பாயாக. இன்று இவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். This is the time of your major shifting, pastors. இனி நீ காட்டில் கிடக்க வேண்டியது வராது. இனி நீ காட்டில் நீ வருத்தப்பட வேண்டிய வராது. இனி காட்டில் நீ கண்ணீர் வடிக்க வேண்டிய வராது. நீ காட்டில் அழ வேண்டிய வராது. அவன் நம்பிக்கையுள்ளவனை பிடுங்கிடுவேன். நம்பிக்கையுள்ளவனை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். நம்பிக்கையுள்ளவன் மேலே பொறுப்பை கொடுக்க போகிறேன். நம்பிக்கையுள்ளவன் மேலே பணத்தை கொடுக்க போகிறேன். நம்பிக்கையுள்ளவன் மேலே தரிசனத்தை கொடுக்க போகிறேன். நம்பிக்கையுள்ளவன் வளரப்போகிறான். ஆமென். உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை அடைவான். ஐ ப்ரொஃபசைஸ் நவ். சர்வ வல்லவர் என்கிட்ட சொல்றார், பாஸ்டர் தெளிவாக சொல்றார். இதுக்கு உள்ளால சிலர் இருக்கிறாங்க. இங்க நடக்கிற காரியத்தை வெளியில விடுறவங்க ஆண்டவர் எனக்கு சொல்றார். இங்க என்ன நடக்குது, என்ன சம்பவிக்குது, ஆமென், என்ன ஆகுங்கிறதெல்லாம் இதுக்குள்ள இருந்து வெளியில கைமாறுறவங்க. இரு நாக்கு நீட்டி நிற்கிற சர்ப்பம் ஆண்டவர் எனக்கு காட்டுறார். இரு நாக்கு நீட்டி நிற்கிற சர்ப்பம். இங்க ஒண்ணு கேட்கிறதும் வெளியில வேற ஒண்ணு சொல்றதும், ஆமென், வெளியில சிரிச்சுக்கிட்டு நாவுக்கு அடியில சர்ப்ப விஷம் உள்ளவங்களும் இந்த ஃபெலோஷிப்புக்கு உள்ள இருக்காங்கன்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்றார். சிலதை பிடிக்கிறதுக்கு வேண்டி, சிலதை எடுக்கிறதுக்கு வேண்டி சிலர் அங்கே வந்து போறாங்கன்னு ஆண்டவர் எனக்கு சொல்றார். ஆனா கர்த்தர் சொல்றார், ஆமென், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவ மேல கைபோட சர்வ வல்லவர் அனுமதிக்க மாட்டேன்னு. நீ ஜீவனுள்ள காலையளவும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லைன்னு. நான் மோசையோடு கூட இருந்ததை போல உன்னோடும் கூட இருப்பேன். நான் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்றார். என்னோட கேள்வி, ஆமென், இந்த உயிருள்ள கூட்டத்துக்கு உயிர் தேவையானது என்னோட கேள்வி. அபிஷேகம் உள்ள கூட்டத்துக்கு அபிஷேகம் தேவையா? ஆசீர்வாதம் உள்ள கூட்டத்துக்கு ஆசீர்வாதம் தேவையா? அப்படின்னா ஆமென், சூழ்நிலைகள் சாதகமாய் நிற்கிற இடத்துக்கு ஒரு தீர்க்க தரிசனம் தேவையானது என்னோட கேள்வி. தீர்க்க தரிசனம் எங்க தேவைன்னு தெரியுமா? நடக்க சாத்தியம் இல்லைங்கும்போ அது நடக்கும்னு சொல்றதான் தீர்க்க தரிசனம். ராமேன் சொல்லுங்க. அதனால தான் எசேக்கியேலை உலர்ந்த பள்ளத்தாக்குள்ள அனுப்பினார். அன்று சொன்னார், இது கொஞ்ச நாள் செத்து போய் கிடக்கு, அபிஷேகம் இல்லை, கிருபை இல்லை, ஆவி இல்லை, கொஞ்ச நாள் வறண்டு போய் கிடக்கு. நீ இதை பார்த்து தீர்க்க தரிசன உரை. நீ சொன்னா சிலது உயிர் பெறும், நீ சொன்னா சிலது ஒன்றாகும், நீ சொன்னா சிலது ஆசையும். அதனால யூ ப்ரொஃபசைஸ். எசேக்கியேல் வாயை திறக்க ஆரம்பித்த உடனே உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் மீட்சி அடைய ஆரம்பிச்சுட்டு, சிதறப்பட்டது ஒன்னொன்னோடு இணைய ஆரம்பிச்சுட்டு, திடீர்னு நரம்புகள் முளைச்சிட்டு, திடீர்னு மாம்சங்கள் வந்துட்டு, ஆமென், அதுக்குள்ள தோள்கள் பொதிஞ்சிட்டு, காற்றை பார்த்து சொன்ன உடனே காற்று வீச ஆரம்பிச்சிட்டு, ஒரு சேனை எழும்ப ஆரம்பிச்சிட்டு. உங்களுக்கு தெரியுமா, இறங்கினது தனியா, பள்ளத்தாக்குக்குள்ள போனது தனியா, ஆனால் பள்ளத்தாக்குல மேலே வந்தது தனியா இல்லை, ஒரு சேனையாக தான் தூக்கியது. நான் சொல்றேன், இறங்கினது தனியானா ஏறுறது தனியா இல்லை, ஒரு சேனையாக தான் எழும்பும். ஹல்லேலூயா. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இங்கே நடக்கும், நாகர்கோயிலில் நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸு நாகர்கோயிலில் நடக்கும். இந்த தூதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த ப்ராஃபஸியை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த டைமும் டேட்டும் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஆமீன். உலக நாடுகளிலிருந்து தெய்வ ஊழியர்களை இணைத்து ஒரு மெகா கான்ஃபரன்ஸ் இங்கே நடக்கும். ஆமீன். அது ட்ரை போன்ஸுக்கு ஜீவனை கொடுக்குற கான்ஃபரன்ஸாக இருக்கும்னு பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்கிறார். எழுப்புதல் நிற்கலை, எழுப்புதல் இனிதான் தொடங்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். பக்கத்தில் இருக்க 2-3 பேரை தொட்டு சொல்ல முடியும்னா சொல்லுங்கள், நீங்கள் உயிர் பெறுவீங்கன்னு சொல்லுங்கள். இனிதான் உங்கள் ஊழியம் தொடங்க போகுதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் இனிதான் பயன்பட போகிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் இதுக்குள்ளே இருக்கிற தகப்பன்மார்களை பார்த்து நான் சொல்கிறேன். ஆமீன். சோர்ந்து போன ஊழியர்களை பார்த்து சொல்கிறேன்.
கொன்று அடக்கி நீ வாயை திறக்கக்கூடாதுன்னு அடக்கம் பண்ணி வச்சிருக்கிற இளம் ஊழியர்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் எழும்ப போகிறீங்க பிரதர், நீங்கள் எழும்ப போகிறீங்க, நீங்கள் எழும்ப போகிறீங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களை இந்த ஆண்டு பயன்படுத்துவார். பயன்படுத்துறது சாதாரணமான நிலைமையில் இல்லை, அசாதாரணமாய் கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல சர்ச் பாஸ்டருடைய கடமை வசனத்தை தெளிவாய் போதித்தல். வசனத்தை போதிக்கும்போது ரெவலேஷனை, வெளிப்பாடை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தல். வெளிப்பாடு எங்கேருந்து வரும்னா அது என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காலேருந்து வராது, எழுதுன ஆவியானவர்கிட்ட தான் வரும். அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லி தருவார். இதுதான் ரெவலேஷன், அவர் சொல்லி தருவார். ஸோ ரெவலேஷன் ஆவிக்கு உயிரை கொண்டு வரும். பவுலினுடைய மூணாவது கேரக்டர், பவுல் திருச்சபையை ஆவிக்குரிய உயிர் மீட்சிக்கு தைரியப்படுத்துகிற ஒரு நல்ல சேனை தலைவன், ஆவிக்குரிய யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற, பயிற்றுவிக்கிற ஒரு நல்ல சேனை தலைவன். பவுலினுடைய 4வது கேரக்டர், பவுல் திருச்சபைக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல ஜெப வீரன். நான் சொல்வேன், நீங்கள் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன்னா நீங்கள் பரிசுத்தவான், நீங்கள் ஜெபிக்காத ஆளுன்னா நீங்கள் பக்கா பாவி. நீங்கள் ஜெபிக்கிறவனாக இருந்தால் நீங்கள் நல்ல ஆவிக்குரியவன், நீங்கள் ஜெபிக்காதவனாக இருந்தால் நீங்கள் சுத்த மாம்ச மனுஷன், நீங்கள் ஆவிக்குரியவனே கிடையாது. நீங்கள் ஊழியத்துக்கே லாய்க்கில்லை பாஸ்டர், ஐ எம் சாரி, நீங்கள் ஊழியத்துக்கே லாய்க்கில்லை. நீ ஜெபிக்கிறவன் மட்டும்தான் பரிசுத்தவானாக இருக்க முடியும். ஜெபிக்கிறவனால் பாவம் செய்ய முடியாது. ஜெபிக்கிறவன் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் மோல்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஜெபிக்கிறவன் ஆவியில் எழுப்பிட்டே இருப்பார். இங்கே நீங்கள் ஆராதிக்கிறதன் கைத்தட்டுறதை பார்க்கும்போதே தெரியும் நீங்கள் சத்தவங்களா ஜீவனோடு இருக்கவங்களாங்க. உங்களுக்குள்ள ஆவி உயிரோடு இருக்கா உயிரற்று இருக்கிறதாங்கிறது உங்களை பார்த்தாலே தெரியும். உயிர் உள்ளவனால் அடங்கி இருக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஜெபிக்கிறவனால் அடங்கி இருக்க முடியாதுன்னு சொல்கிறேன். ஜெபிக்கிறவனுக்கு ஆவி எப்பவும் அனலாக இருக்கும். ஜெபிக்கிறவனுக்கு பேட்ரி ட்ரையாக இருக்காது. ஜெபிக்கிறவனுக்கு பேட்ரி எப்பவும் சார்ஜபிளாக இருக்கும். ஜெபிக்கிறவனுக்கு பேட்டரியில் எல்லா வரங்களும் இருக்கும். அப்பப்போ வரங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஹீலிங் தேவையுள்ள ஸ்தலத்தில் ஹீலிங், டெலிவரன்ஸ் தேவையுள்ள ஸ்தலத்தில் டெலிவரன்ஸ், அற்புதங்கள் தேவையுள்ள ஸ்தலத்தில் மிரக்கல், தீர்க்க தரிசனம் தேவையுள்ள இடத்துல தீர்க்க தரிசனம், கிஃப்ட் ஆப்பரேட் ஆகிட்டே இருக்கும், மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். காரணம் பேட்டரி சார்ஜபிள் பேட்டரி. இன்னைக்கு சார்ஜபிள் பேட்டரிஸுக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஏதாவது ட்ரை பேட்டரி இருந்தா எலக்ட்ரிசிட்டியுமாய் கனெக்ட் ஆகட்டும். கொஞ்ச நாள் ஜெபம் இல்லை, வேத தியானம் இல்லை, ஆராதனை இல்லை, அபிஷேகம் இல்லை. வரட்டு பிரசங்கங்கள், வரட்டு தீர்க்க தரிசனங்கள், வரட்டு ஊழியங்கள், ஒரு வறட்சியும் உயர்ச்சியும் காண முடியல. 2024 தேவனுடைய தீர்க்க நான் சொல்றேன். கமான் பாஸ்டர், கமான் பிரதர், எழும்புங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், உன் அழைச்சது இப்படி இருக்கிறதுக்கு அல்ல, ஒரு உயிரை கொடுக்கிறதற்கு, உயிர் மீட்சியை உண்டு பண்றதுக்கு. Get up! வறட்சி உண்டாக காரணம் எலக்ட்ரிசிட்டியுமாய் கனெக்ஷன் கொஞ்ச நாள துண்டிக்கப்பட்டு கிடக்குது. கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டதுனால உள்ள சார்ஜில் பிளிம்மாய் போய்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த ஒரிஜினல் ஷைனிங் இன்னும் வரலை. ஆனால் ஒரிஜினல் ஷைனிங் வரணும்னா அவனை கனெக்ட் பண்ணால் போதும், சார்ஜ் புப்புன்னு இப்படி ஏற ஆரம்பிச்சிடும். சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்படி அடிக்கிற லைட் இப்படி நிற்க ஆரம்பிச்சிடும். கன்னியாகுமரியில் சூரியனை போல பிரகாசிக்கிற ஒரு ரிவைவலிஸ்ட் எழும்பின தேசம் இன்னைக்கு வறண்டு போய் கிடக்குன்னா, வறண்டு போன தேசத்தில் தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்கு இனியும் some revivalist. கைகளை உயர்த்தி நல்ல ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் லிட்டரலி ஹைலி ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறேன். நான் ஆண்டவருக்கு அந்த சத்தத்தை கேட்டு தானே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவருடைய குமுறலை தானே உங்களுக்கு கொட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் என்கிட்ட சொல்கிறத நான் கைமாறிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளவு ஆக்குரேட்டாக ஆண்டவர் என்கிட்ட இன்னைக்கு பகல் சொல்கிறா. ஒரு தலைமுறையை ஃபுல்லாக கொன்னுட்டாங்க, இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஆனால் ஒரு தலைமுறை எழும்புன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். ஒரு தலைமுறை எழும்பும். கன்னியாகுமரியில் ஒரு காலகட்டத்தில் இந்த உபதேசம் ஒரு
ஒரு காலகட்டத்தில் ஆவிக்குரிய பக்தி வைராக்கியம், ஊழியர்கள் வடித்த கண்ணீர், அவங்க செலவிட்ட முழங்கால்கள், ஆமென், அவர்கள் செலவழித்த நேரங்கள், இன்னைக்கு பேட்டரி ட்ரை ஆகி போச்சுன்னா ட்ரை பேட்டரிஸ் எல்லாம் ஷைன் ஆக போகுது. பரிசுத்த ஆவியான சிலரை ஃபில் பண்ற சீசன். கிருபை இருந்த கையை தட்டி அந்த அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணுங்க. இப்போ ஒரு டிசிஷன் எடுங்க. 1 மணி நேரம் ஜெபிக்காத ஒரு நாள் இனிய வாழ்க்கையில இருக்காது. வேதத்தை தியானிக்காத ஒரு நாள் இனிய வாழ்க்கையில இருக்காது. ஜெபமும் வேத தியானமும் ஆவிக்குரிய உயிர் மீட்சிக்கு நம்மை தூண்டி விடுகிற தூண்டுகோல். நம்முடைய ஸ்பிரிட்டுக்கு நாம் கொடுக்கிற ஆகாரம் ஜெபம். ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷனுடைய ஆவியில தான் பரிசுத்த ஆவியான சிங்காசனம் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய ஆவியில தான் கிறிஸ்துவின் ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். ஸோ கிரைஸ்ட் ஸ்பிரிட் கவர்டாக இருக்கிறது நம்முடைய ஸ்பிரிட்டில் தான். ஸோ நம்முடைய ஸ்பிரிட்டில் தான் கிஃப்ட் எல்லாம் கிடக்கு. ரெவலேஷன் கிடக்குது, ப்ராபசி கிடக்குது, ஹீலிங் கிடக்கு, டெலிவரன்ஸ் கிடக்கு, ஆமென், அனாயிண்டிங் கிடக்கு. முழுவதும் நம்முடைய ஸ்பிரிட்டில் தான் கிடக்கு. நம்முடைய ஸ்பிரிட் தான் தேவனுடைய ஸ்பிரிட்டுமாய் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்முடைய ஆவியை உயிர் பெற செய்கிறதுக்கு நம்முடைய ஆவிக்குரிய உயிரமைச்சி கொடுக்குற 3 காரியங்கள் தான். 1 ஜபம், 2 வேத தியானம், 3 ஆராதனை. ஆமென். 1 ஜபம். ஆமென். ஜபங்கிறது ஆமென் சுவாசம், ஆக்சிஜன். ஆமென். நம்ம மனுஷன் உயிர் வர்றதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் இருந்தால் உங்களுக்கு பிரீத்திங் ஃப்ரீனஸ் உண்டாகும். ஆக்சிஜன் இல்லைன்னா உங்களுக்கு பிரீத்திங் ஃப்ரீனஸ் இருக்காது. அதே போல தான் ஆமென் உங்களுக்கு ஆமென் ஆவிக்குரிய மனுஷனுக்கு உயிர்மீட்சியை கொடுக்கிற ஆக்சிஜன் தான் பிரேயர்னு சொல்றது. ஜெபிக்கிறவனுக்கு பிரீத்திங் ஃப்ரீனஸ் இருக்கும். பிரீத்திங் ஃப்ரீனஸ் உள்ளவனுக்கும் பிரீத்திங் ஃப்ரீனஸ் இல்லாதவங்களுக்குள்ள வித்தியாசம் தெரியுமா? மூச்சு திணறல் இல்லாதவங்களுக்கும் மூச்சு திணறல் உள்ளவங்களுக்குள்ள வித்தியாசம் தெரியுமா? மூச்சு திணறல் உள்ளவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகல் நேரத்தை உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை கைமாற எனக்கு கிடைக்கப்பட்ட நல்ல தருணத்துக்கா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூச்சு திணறல் உள்ளவன் எப்படி நடப்பான்னு தெரியுமா? என்ன பிரதர் ஆச்சு? முடியல வருதா, மூச்சு விட முடியல. ஆனா ஆக்சிஜன் உள்ளவன் சட சட சடன்னு நிற்பான். ஆக்சிஜன் உள்ளவன் இங்க ஓட்டத்தை தொடங்கினா அவன் அங்க வட சைடில் போய் தான் நிற்பான். அவன் போறது தெரியாது, அப்படிதான் நிற்பான். 2க்கு அர்த்தம் தெரியுமா? பிரீத்திங் ஃப்ரீனஸ். ஆவியில உயிர் இருந்தா அது வெளியில தெரியும் பாஸ்டர். ஆவியில உயிர் இருந்தா அது வெளியில தெரியும் சிஸ்டர். இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு பகல் ஆவியில உயிர் உள்ள ஒரு சேனை கன்னியாகுமரியில எழும்பட்டும்னு நான் சொல்றேன். What is the meaning of revival? என்னப்பா நீங்க சொல்றீங்க ரிவைவல்னா? ரிவைவல் நீங்க என்ன சிஸ்டர் சொல்றீங்க? 10,000 பேரை கூட்டுறதா ரிவைவல்? 1 கோடி பேரை கூட்டுறதா ரிவைவல்? இன்னைக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கிறிஸ்டோபர் பாஸ்டர் சொல்லிட்டு நாளைக்கு ஒரு 1 கோடி பேரை கூட்ட சொல்லுங்க, அவர் கூட்டி காட்டுவார். அது ரிவைவல் இல்லை. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிவைவல்? ஆமென். ஆதியாகம 45 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும்போது அங்க சொல்லப்பட்ட உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே யாக்கோபினுடைய ஆவி உயிர்த்ததா. அதுதான் ரிவைவ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல இருந்து ரிவைவல் என்கிற வார்த்தை வந்தது. அப்ப வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிவைவல்? ஆவி உயிர் பெறுதல். பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர், ஒரு நாள் நான் எழும்பி நின்று அக்கினியா இருப்பேன் பாஸ்டர். ஒரு நாள் நான் நடந்தா பிசாசு அழகும் பாஸ்டர். ஒரு நாள் முழங்கால் போட்டா நான் எழும்ப மாட்டேன் பாஸ்டர். பைபிளை திறந்தா மூட மாட்டேன் பாஸ்டர். அப்படி இருந்தேன் பாஸ்டர். ஸ்டாப் இட். அன்னைக்கு அப்படி இருந்தீங்க, பட் இன்னைக்கு அப்படி இருக்கீங்க. இன்னைக்கு அத மாதிரி ஜெபம் பண்ண முடியுதா? அத மாதிரி ஆராதிக்க முடியுதா? அத மாதிரி பிரசங்கம் பண்ண முடியுதா? அத மாதிரி பிசாசுகள் போகுதா? நோ. போகலன்னா நீங்க ஆவியில செத்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்க ஸ்பிரிட் டெட் ஆயிட்டுன்னு அர்த்தம். உங்க ஸ்பிரிட் டெட் ஆயிட்டுன்னா ஆவியின் உயிர் மீட்சி போச்சு. ஸோ ரிவைவல் க்ளோஸ் ஆயிட்டு. சிஸ்டர், இந்தியாவை எழுப்புறதுக்கு நிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை எழுப்புங்க. ஹல்லேலூயா. உலகத்தை எழுப்புறதுக்கு நடக்கிறீங்க, நீங்க எழுப்பி இருக்கீங்களா? முதல்ல
உங்களுக்குள்ள ஜெபம் இல்லை, ஆராதனை இல்லை, ஆவிக்குரிய ஐக்கியம் இல்லை, ஒரு ஃபெல்லோஷிப் இல்லை, அபிஷேகம் இல்லை, கிருபை இல்லை, ஒன்றும் இல்லை. உங்க ஆவி இப்பவும் செத்து போய் கிடக்குது. ஆனால் நம்ம உலகத்தை எழுப்புறதுக்கு நடக்கிறோம். What is the meaning of revival? முதல்ல ரிவைவல் நமக்குள்ள தான் நடக்கணும். என்னுடைய ஆவி உயிர் பெற்றா எனக்குள்ள ஜெபம் வரும், வேத தியானம் வரும், ஆராதனை வரும், அபிஷேகம் வரும், ஆமென், கிருபை வரங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகும். நான் ஜெபம் பண்ணும் ஒரு ஆள் உயிர் பெறுவார். நான் தீர்க்கதரிசனம் சொல்லும் ஒரு மனுஷன் உயிர் பெறுவார். நான் கை வைக்கும் ஒரு வியாதி சுகமாவார். நான் ஜெபம் பண்ணும் ஒரு பிசாசு துரத்தப்படும். அவங்க ஆவி உயிர் பெறும். அவங்க போய் 4 பேரை சுகமாக்குவாங்க, 4 பேரை விடுவிப்பாங்க. இப்படிதான் தேசத்தில் ரிவைவல் உண்டாகும். ஒரு கலெக்ஷன் நடத்தி அதுக்கு 10,000 வேறையும் கூட்டி ஒரு ரிவைவல் ஒரு போர்டை வச்சுட்டா ரிவைவல் நடந்துருமா? அப்படி நடந்தால் இன்னைக்கு இந்தியா கிறிஸ்தவ தேசமாக இருக்கணும். அவ்வளவு ரிவைவல் மீட்டிங் இன்னைக்கு நம்ம இங்கே ஊரில் நடக்குது. ஆனால் ரிவைவலுக்கு ஒரிஜினாலிட்டி நம்முடைய ஸ்பிரிட்டை எழுப்புறதா. நம்ம ஸ்பிரிட் எழும்பிட்டுனா நம்ம குடும்பம் எழும்பிடும். நம்ம குடும்பம் எழும்பிட்டுனா சர்ச் எழும்பிடும். சர்ச்சை எழும்பிட்டுனா தேசம் எழும்பிடும். தேசம் எழும்பிட்டுனா ராஜ்யங்கள் எழும்பிடும். இன்னைக்கு முதல்ல உங்கள் ஆவியை உயிர் பெற செய்யுங்க சிஸ்டர். உங்கள் ஆவியை உயிர் பெற செய்யுங்க பாஸ்டர். முதல்ல உங்கள் ஆவியை உயிர் பெற செய்யுங்க. உங்கள் ஆவியை ஆமேன் வெளிப்பட வைங்க, உயிர் பெற வைங்க. உங்கள் ஆவி உயிர் பெற்றுட்டுனா ஆமேன் வறண்டு போன ஆவிகளை எல்லாம் நீங்கள் உயிர் பெற செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு உள்ள ஊழியர்களுக்கு வசனம் மாத்திரம் போதும், வரங்கள் வேண்டாம். ஒரு குரூப்புக்கு வரங்கள் மட்டும் போதும், வசனம் வேண்டாம். இது ரெண்டும் டேமேஜ். உங்களுக்கு தெரியுமா? வசனம் மாத்திரம் பிரசங்கம் பண்ணுறவனு ஒரு சிறகுள்ள பறவை இங்கே தான் கடந்து அடிச்சுட்டு கிடக்கும். 2 அடிக்கும் அந்த கரை போகாது. சிறகு பயங்கரமாக அடிக்கும், அங்கிட்டும் இங்கிட்டும் போகாது. வரங்களை மட்டும் பயன்படுத்துகிறேன்னு ஒரு சிறகு அடிக்கிறது தான். ஆமாம், அங்கே தான் கடந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதுக்கு அந்த கரை போக முடியாது. ஆனால் வரங்களும் வசனமும் வேணும், வரங்களும் வேணும். இது ரெண்டும் இருந்தால் 2 சிறகுள்ள பறவை அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள வரங்களும் வெளிப்படட்டும், உங்களுக்குள்ள வசனமும் வெளிப்படட்டும். நல்ல கையை தாட்டி ஆர்ப்பரித்து ஆண்டவருக்கு ஹோராபா ஷேகன்யாந்தாரா கிருபையுள்ளவங்க கையை தட்டி கர்த்தரை துதிங்க துதிங்க. ரபன ஹாதாரா ஜன சிட்டானா. நான் சொல்கிறேன், தீர்க்கர்கள் இதற்குள்ள எழும்பட்டும், அபிஷேகம் உள்ளவங்களுக்கு எழும்பட்டும், வரங்கள் உள்ளவங்க இதுக்குள்ள எழும்பட்டும், வல்லமை உள்ளவர்கள் இதற்குள்ள எழும்பட்டும், அபிஷேகம் உள்ள ஒரு சேனை இதுக்குள்ள எழும்பட்டும். ஆமேன். இது ஆமேன் ஒரு வரங்களும் வசனமும் உள்ள அப்போஸ்தலர் நடபடிகளில் அவர்கள் பிரசங்கம் பண்ணின வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தினார். இல்லையா பாஸ்டர்? அப்படின்னா வியாதியை சுகமாக்கணும்னு பிரசங்கம் பண்ணினா நான் ஒரு தலைவலியாவது சுகமாக்கி காட்டணும். அப்போ என்னுடைய பிரசங்கம் ஜீவனுள்ள பிரசங்கம் அல்லனா என்னுடைய பிரசங்கம் வரட்டு பிரசங்கம். பிசாசை ஏசு பிசாசை துரத்துவார்னு பிரசங்கம் பண்ணால் அட்லீஸ்ட்டு ஒரு ஞானூல் பிசாஜ் எங்கள் ஊரில் சொன்னேன், எங்கள் பாஷையில் சொன்ன பண்ண ஒரு ஞானூல் பூதத்தையாவது வெளியில் புறத்தாக்கணும், துரத்தணும். அப்படின்னா ஏசு பிசாசை துரத்துக்கிறவர். பிரசங்கம் மாத்திரம் பண்ணிட்டு அது மேனிஃபெஸ்ட் ஆகலை அப்படின்னா அது வரட்டு பிரசங்கம். நம்முடைய பிரசங்கங்கள் உயிர் மீட்சி உண்டு பண்ணுகிற பிரசங்கங்களாக இருக்கட்டும். அதுக்கு உங்களுடைய ஆவி உயிர் பெறட்டும். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆமீன் உயிரை கொண்டு வருகிற 1வது பாகம் தான் ஜெபம். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ப்ரீத்திங் ஃப்ரீனஸ் உண்டாகும். உங்களுக்கு தெரியுமா? தரிசனம் தடைபடாது. ஆமீன். வெளிப்பாடுகள் தடைபடாது, வசனம் தடைபடாது, ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். ஆமீன். காரணம் பேட்டரி சார்ஜபிள்னு சொல்கிறேன். சும்மா ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ப்ரீத்திங் ஃப்ரீனஸ் இருக்கவே செய்யாது. ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கவே செய்யாது. ப்ரீத்திங் ஃப்ரீனஸ் இருக்கும். ப்ரீத்திங் ஃப்ரீனஸ் உள்ளவனால மட்டும்தான் ஓட முடியும். ப்ரீத்திங் ஃப்ரீனஸ் உள்ளவனால் மட்டும்தான் கடினமாக உழைக்க முடியும். ப்ரீத்திங் ஃப்ரீனஸ் உள்ளவனால் மட்டும்தான் எழும்ப முடியும். அல்லாதவங்க படுத்து தான் இருப்பாங்க. எழும்பணும்னு நினச்சிங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. 2 வேத தியானம், அப்பம், அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஜீவன். அட்லீஸ்ட் காலையில் எழும்பணுன்னு ஒரு அதிகாரமாவது உள்ளே கொடுத்து சாப்பிட்டு நம்முடைய உள்ளான மனுஷனை புஷ்டி அடைய பண்ணிடணும். அந்த ரெவலேஷன் உள்ளே வந்துட்டேன்னா இன்னைக்கு ஓட வேண்டிய பலம் நமக்கு வந்துடும். ஆமாம். நீ முடியாதுன்னு சொன்னால் வசனம் சொல்லும், உன்னால் முடியும்னு சொல்லும். நீ ஜெபம் பண்ண சுகமாகாதுன்னு சொன்னால் வசனம் சொல்லும், கை வைடா சுகமாகும் அப்படின்னு சொல்லும். பிசாசு உங்களை பார்த்து சிரிக்கும்போ ஆமாம் பிசாசு சொல்லும் உன்னால் முடியாதுன்னு. அப்போ வசனம் சொல்லி நீ கையை வை, அவன் இப்போ அலற போகிறான் பாருன்னு சொல்லும். ஸோ ரெவலேஷன் நம்மளை பூஸ்ட் பண்ணும். அதுதான் உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிற அப்பம். அடுத்து 3வது உள்ளான மனுஷனுக்கு உயிர் மீட்சியை கொடுக்கிற மிகப்பெரிய பலன் தான் ஆராதனை. நல்ல ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்க.
இந்த நாகர்கோயிலில் ஏன் ஹாஸ்பிட்டல் கூடி போன சிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் நாகர்கோயில் தான் சொல்லுவேன். பணம் பெருத்த இடத்துல நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, வியாதிஸ்தர்களும் கூடுதல் இருக்காங்க. இங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, இந்த ஹார்ட் அட்டாக் வந்த கூடுதல் வரைக்கும் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, எனக்கு தோணுது மெஜாரிட்டி எல்லாம் பாஸ்டர்ஸாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்டர்ஸ் தான் பெரும்பாலானவங்களும் ஹார்ட் பிளாக் உள்ளவங்க இருப்பாங்க. அதுக்கு 2 காரணம் இருக்குது தெரியுமா? ஒன்று, சபையினுடைய உபத்திரவம், அதனாலே நிறைய ஊழியக்காரங்க முடிஞ்சிட்டாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடும். அடுத்த 2வது காரணம், உங்களை மாதிரி உள்ள ஆட்கள் எங்களுக்கு தர சிக்கனும் மட்டனும் பிரியாணியும் கொஞ்சமாக போடுறீங்க, பொங்கி போடுறாங்க. எந்த வீட்டில் போனாலும் பொங்கி போடுறது. ஆனால் உடம்பு நம்ம உடம்புன்னு பார்த்து சாப்பிட்றோன்னு நினைக்கிறீங்க. சும்மா அவ்வளோத்தையும் சாப்பிட்டு வலப்புறமும் இடப்புறமும் பெருகிருக்கிறது. அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு பெருகிருந்தால் மாத்திரமா பின்ன சர்ச்சில் வந்துட்டால் இப்படியே இருக்கிறது. நீங்கள்லாம் கையை தட்டுங்க சிஸ்டர், நாங்கள் கையை கட்டுறோம், நீங்கள் எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க, நாங்கள் வாயை மூடிட்டு இருக்கிறோம், இப்படி இருக்கிறது. அப்புறம் ஒரு 45-46 ஆன உடனே மூச்சடைப்பு வந்துடும், மாரடைப்பு வந்துடும். மாரடைப்பு வந்த உடனே ICU. உங்களுக்கு தெரியுமா மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுன்னு தெரியுமா? ஒரு நாள் குறையாமல் ஒரு மனுஷன் 20 நிமிடமாவது கை தட்டணுமா? 20 நிமிடமாவது கை தட்டணுமா? கை தட்டினா எப்படி தட்டணும்னு தெரியுமா? இந்த இடத்துல அடிபடுற மாதிரி தட்டணும், இந்த இடத்துல அடிபடுற மாதிரி தட்டணும். ஏன் இந்த இடத்துல அடிபடுற மாதிரி தட்டணும் தெரியுமா? நம்முடைய ஹார்ட்டை கனெக்ட் பண்ணுற நரம்பெல்லாம் இங்கேருந்து தான் போகுது. இந்த நரம்புகள் நீங்கள் கை தட்டும்போது நரம்பு பயங்கரமாக பிளட் சர்க்குலேஷன் பயங்கரமாக ஃபாஸ்ட் ஆகும். சர்க்குலேஷன் பயங்கரமாக ஃபாஸ்ட் ஆகும்போது உங்கள் ஹார்ட்டில் எங்கேயாவது பிளாக் இருந்து பிச்சுட்டு போயிடும். அதுக்கு தான் ஆராதனை. அப்போ ஆராதனை ஆவி மனுஷனை மைக்க பிடிச்சி என்ன வாங்குறான், கையை தட்டுவோம், ஆராதிப்பான், சோத்திரம் பண்ணுவான்னு. ஆனால் நம்ம தட்ட பாருங்க. எனக்கே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் ஏறி கையை தட்டுன்னு சொன்னீங்க. பாஸ்டர்மார்களே, உங்களையும் பார்த்து தான் பாஸ்டர்மா நான் ஆராதிக்கக்கூடாதா? யார் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்க ஆராதிக்கக்கூடாதுன்னு? ஊழியக்காரன் நல்லா ஆராதிக்கிறவனாக இருக்கணும், ஊழியக்காரன் நல்ல அபிஷேகம் இல்லை. நீங்கள் செய்யாமல் உங்கள் விசுவாசிகள் எப்படி செய்வாங்கன்னு நான் கேட்குறேன். உங்களை பார்த்தா நான் நிறைய இந்த கன்னியாகுமரியில் நிறைய இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன் பாஸ்டர், நிறைய இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். சில சர்ச்சில் போனால் தீயாக இருக்கும், சில சர்ச்சில் போனால் ஐயோ ஏன்டா இங்கே வந்தோம் அப்படின்னு இருக்கும். அந்த நிலைமை என்னன்னு பார்த்தா இங்கே ஐயாவை பார்த்தா போதும், சர்ச்சை புரிஞ்சிடும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். நான் ஒரு சர்ச்சில் உயிரை கொடுத்து ஊழியம் செஞ்சு பிரசங்கம் முடிச்சு, அனலாக பிரசங்கம் முடிச்சு, ஜனங்களெல்லாம் அனலாக ஆராதிச்சுட்டு இருக்காங்க. நான் கையில் அவங்ககிட்ட பாஸ்டர்கிட்ட மைக்க கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு, பாஸ்டர் அப்படியே மைக்க பிடிச்சிட்டு எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோன்னு, அவ்வளோதான். கொழுந்து விட்டு எரிஞ்ச தீ பச்சை தண்ணி ஊற்றி கெடுத்துன மாதிரி ஆகிப்பிட்டு. நான் நினச்சேன் ஏன்டா இவருக்கு நான் இப்போ மைக்க கொடுத்தேன்னு எனக்கு தோணிட்டு. ஆவியில் உயிர் பெறுதல் தான் ரிவைவல். இப்போ உங்கள் ஆவி மனுஷனை தட்டி எழுப்புறதுக்குள்ள அடையாளம் 1 ஜெபம் பண்ணுங்க, 2 வேத தியானம், 3 அவரை நல்லா ஆராதிக்கணும். ராமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா நான் சொல்கிறேன், நீங்கள் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் தான் ஆராதிக்கணும்னு சொல்கிறேன் பாஸ்டர். இல்லை நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங் எதுக்கு வரீங்க? ஏன்னா அங்கே கடந்து துள்ளுனா ஒருவேளை விசுவாசி துள்ளி கேட்டுருவான், என்ன பாஸ்டர் கடந்து இப்படி துள்ளிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டுவான். ஆனால் இங்கே ஒரு பாஸ்டரும் கேட்க மாட்டார். இங்கே வர்றது ஆராதிக்கிறதுக்கு தான் நம்ம வர்றோம். நம்ம மனம் திறக்கிறதுக்கும் தெய்வ சத்தத்தை கேட்குறதுக்கும் ஒன்று ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் நம்முடைய பாரங்களை சொல்கிறதுக்கும் நம்மளை ஒன்று என்கரேஜ் பண்ணுறதுக்கும் தைரியப்படுத்துறதுக்கும் தானே ஃபெல்லோஷிப்பு. அதுக்கு தானே பாஸ்டர், அல்லவா வேற ஒன்றுக்கு இல்லையே. இங்கேயும் வந்து சர்ச்சில் உட்காந்த மாதிரி இப்படி உட்காந்து போனீங்கன்னா என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க? இங்கே வந்து நல்லா ஃப்ரீயாக ஆராதிக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். தம்பி நல்ல வர்ஷிப் பண்ணுறாரு, எக்ஸலன்ட். நான் பாசுக்காய் சோத்துறேன், சின்ன பிள்ளைங்களெல்லாம் எழுப்பிட்டு இருக்கிறார். இப்படி தான் இருக்கணும் ஊழியக்காரன். ஹல்லேலூயா. நல்ல வர்ஷிப் பண்ணுறார். அந்த வர்ஷிப்பில் நீங்கள் நல்லா ஆராதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஆராதனை தான் நடந்திருக்கும், வசனம் நடந்திருக்காது. அது போதும். உங்கள் ஆவி மனுஷனை பூஸ்டப் பண்ணுறதுக்கு தான் ஃபெலோஷிப். அப்படி ஆவி மனுஷனை தைரியப்படுத்துறதுக்கு தான் ஃபெலோஷிப்பு. கொன்று அடக்கம் பண்ணுறதுக்கு இல்லை ஃபெலோஷிப்பு. சண்டை போட்டு பிரிவினைகள் உண்டாக்க இல்லை ஃபெலோஷிப்பு. நம்முடைய ஆவியை எழுப்பி விடுறதுக்கு தான் ஃபெலோஷிப்பு. அபிஷேகத்தை தெளிப்பு விடுறதுக்கு தான் ஃபெலோஷிப்பு. நான் இன்றைக்கி உங்கள் ஆவி எழுப்பி விடுறேன், உங்களால் முடியும். சர்வ வல்லவர் ஒரு சேனை எழுப்புறதுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு இந்த பகல் ஆமேன்னு சொல்லலாம். ஆமேன். அபிஷேகம் உள்ள தேவ மனுஷன் ஜெபிக்கிறவனாய் இருப்பான். பவுல் ஒரு ஜெப வீரன்
வீரனாயிருந்தார். இரவும் பகலும் திருச்சபைக்காய் செபிக்கிறவனாயிருந்தார். முழங்கால நின்று போராடினார். சபையை ஆவிக்குரிய யுத்தத்துக்கு தைரியப்படுத்தினார். ஊழியன் செபித்தா சபை செபிக்கிற சபையாயிருக்கும். ஊழியன் ஆராதிச்ச சபை ஆராதிக்கிற சபையாயிருக்கும். ஊழியன் அனலான சபை அனலான சபையாயிருக்கும். ஊழியக்காரன் வெளிப்பாடுள்ள ஊழியக்காரனா இருந்தா சபை வெளிப்பாடுள்ள ஊழியக்காரனாகும். ஊழியக்காரன் கிருபையுள்ளவனா இருந்தா சபை கிருபையுள்ள ஊழியக்காரனாகும். டேங்க்ல தண்ணி தான் டாப்ல ஒழுகும். டேங்குகள் நிறையட்டும். நிரப்புங்க 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 நிரப்புங்க. உடைய ஆவியை நிரப்புங்க, உடைய ஆவியை நிரப்புங்க, உடைய ஆவியை நிரப்புங்க. ஏ சாத்தான், நீ அபமானப்படுத்தி கொன்னு போட்ட ஆவி மனுஷன் இன்னைக்கு நான் உயிர் பெற செய்கிறேன். இவங்க ஊழியம் இனிதான் தொடங்க போகுது. இனிதான் இவங்க வளர போறாங்க. நீ மாறி நில்லு சாத்தானே. இயேசுவின் நாமத்தில் அபவாதி சர்வாவி ஆமென் தேச வல்லமையே இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். கிருபையுள்ளவன் எழும்பட்டும். எழும்பு எழும்பு சீயோனே எழும்பு. உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் மீட்பர் வருகிறார், உன் மீட்பர் வருகிறார். இது உன்னுடைய நேரம். எழும்பு சீயோனே, உன் பலத்தை தரித்துக்கொள். கிருபையானவனை ஃபாலோ பண்ணுங்க. அபிஷேகம் உள்ளவனை ஃபாலோ பண்ணுங்க. வல்லமை உள்ளவனை ஃபாலோ பண்ணுங்க. தரிசனம் உள்ளவனை ஃபாலோ பண்ணுங்க. பரிசுத்தவானை ஃபாலோ பண்ணுங்க. உபதேசம் உள்ளவனை ஃபாலோ பண்ணுங்க. டிசிப்ளின் உள்ளவனை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லி நான் முடிக்கிறேன். நேரம் முடிஞ்சிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு விசை ஒரு பறவை நேசியான மனுஷன் ஆமேன் ஒரு வழியாக நடந்து போனப்போ கோழி குஞ்சுகள் கூட ஆமேன் மண்ணை மாந்திக்கிட்டு இருக்கிற கழுகு குஞ்சை பார்த்தான். இந்த கழுகு குஞ்சை பார்த்த உடனே இந்த மனுஷன் பார்த்தான் கொஞ்சம் கோழி குஞ்சு, அதுக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பறவை. இவன் இந்த பறவை இப்படி கையில் எடுத்து பார்த்தா அது கோழி இல்லை, அது உயர்ந்து பறக்கிற கழுகு. இந்த மனுஷன் அந்த கழுகை ஒரு பில்டிங்கை மேலே தூக்கிட்டு போய் அவன் அந்த பில்டிங்கை மேலே எடுத்து கழுகை பார்த்து சொன்ன, ஹே கழுகை, உயர்ந்த உன்னதங்களில் உயர்ந்து பறக்க வேண்டிய பறவை. ஆமேன், நீ கோழிகள் கூட மண்ணு மாந்திட்டு இருக்க வேண்டிய பறவை இல்லை, உயரங்களுக்கு பறந்து போய் நீ உன்னை கீழே பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி விட்டார். இது சிறகடிச்சு ஒன்று உயரும்போ இதை விட உயர்ற பறவையை தெரிய மாட்டேங்கு, மண்ணு மாந்திட்டு இருக்கிற ஆமேன் அந்த கோழியை தான் தெரியுது. அது பொத்துன்னு கோழி குஞ்சு கடையில் வந்து திரும்பவும் மாந்த ஆரம்பிச்சுட்டு ஆமேன். இவன் பார்த்தான் திரும்பவும் அங்கே வந்து கிடக்குது. திரும்பவும் தூக்கிட்டு போனான். ஒரு பெரிய ஃப்ளாட்டுக்கு மேலே கொண்டு போனான். ஃப்ளாட்டுக்கு மேலே கொண்டு போயிட்டு அதை பார்த்து சொன்னான், உயரங்களில் உன்னதங்களில் உயர்ந்து பறக்க வேண்டிய பறவை நீ, தாழ்விடங்கள் நீ வரவே கூடாது, உயரங்களுக்கு பறந்து போன்னு சொல்லி அதை உயர்த்தி பறந்து விட்டாது. அது திரும்பவும் சிறகடிச்சு 2-3 அடி உயரும். உயரும்ப தன்னை விட பறக்கிற பறவை ஒன்றும் தெரிய மாட்டேங்க, கீழே மண்ணள்ளிக்கிட்டு இருக்கிற கோழி தான் தெரியுது. திரும்பவும் அந்த பொத்துன்னு விழும், திரும்பவும் மண்ணள்ளிக்கிட்டு இருக்கும். இப்படி தானே கொஞ்சம் பேர் மண்ணள்ளிக்கிட்டு இருக்கீங்க. எப்போ கோழிகள் கூட உள்ளவங்க உறவு துண்டிக்கப்படுமோ அப்போ நீங்கள் பறக்க ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் கூடி நல்ல ஜபம் பண்ணுறேன், கொஞ்சம் கூடி நல்ல அபிஷேகம் உள்ள, கொஞ்சம் கூடி ஆவிக்குரிய மெச்சூரிட்டி உள்ள, கொஞ்சம் கூடி நல்ல ரெவலேஷன் உள்ள, கொஞ்சம் கூடி நல்ல தரிசனம் உள்ள, நம்மை சீர்படுத்துகிற உபதேசம் உள்ள நல்ல தேவ மனுஷர்களை ஃபாலோ பண்ணுங்கள். பயங்கரமாக உங்கள் ஃபெலோஷிப் வளரும், உங்கள் ஊழியம் வளரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்குன்னா நீங்கள் தான் ராஜா. ஆமீன். அப்புறம் உங்கள் கீழே 4 அபிஷேகம் உள்ளவங்க. உங்கள் அபிஷேகம் தானே கீழே உள்ளதுக்கு இருக்கும். அப்போ உங்கள் அபிஷேகம் ஆமீன் 3 அடிக்குள்ளே சுத்திர அபிஷேகம். அப்போ உங்கள் 4ஆவது அடிக்குள்ளே நீங்களும் போக மாட்டீங்க, உங்கள் கூட உள்ளவங்களும் போக மாட்டாங்க. நேரே திருப்பி உங்களை விட கொஞ்சம் கூட அபிஷேகம் உள்ளவங்க கூட சேர்ந்து பாருங்கள், உங்கள் தரிசனம் பெருகுன்னு நான் சொல்கிறேன். இந்த மனுஷன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த கழுகை எடுத்தான், தூக்கி பெரிய ஒரு மலைக்கு மேலே கொண்டு போனாப்பாங்க. நிறைய கடுகுகள் பறந்துக்கிட்டு இருக்கு. இவன் அந்த கடுகுகளை காட்டு சொன்ன, தோ பறக்குது பாரு அதோடைய பூட்டை, அதோ பறக்குது பாரு அதோடைய பூட்டி, அதோடைய அண்ணன், இதோடைய தம்பி, அதோடைய அக்கா, இதோடைய தங்கச்சி, இதெல்லாம் பறக்குது பாரு. அதை பறக்கிறத விட பறக்க திராணி உள்ளவன் தான் நீ. ஆனால் இவ்வளவு திராணி உள்ள நீ இப்போ கோழி கூட மண் அள்ளிக்கிட்டு இருக்கிற. மேலே உன்னை இங்கே பார்த்துடக்கூடாது, நீ உயரங்களுக்குள்ள பறந்து போ அப்படின்னு இந்த பறவையை தூக்கி பறத்து விட்டார். இந்த பறவை இப்படி சிறகடிச்சு ஒன்று உயரும், திரும்பவும் கீழே வரும். கீழே வரும்போது கோழியை தெரிய மாட்டேங்க, தனக்கு மேலே பறக்கிற கழுகு தான் தெரியுது. திரும்பவும் அடிக்கும் உயரும், திரும்பவும் கீழே வரும், திரும்பவும் அடிக்கும் உயரும். ஒரு 4-5 தடவை கீழே மேலேயும் வந்த உடனே அடிச்சடிச்சு பதுக்க உயர்ந்து 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 கடைசியில் பார்த்தா எல்லா பூட்டம் பூட்டி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா எல்லாத்துக்கும்
மேல உயரங்களில பறக்க ஆரம்பிச்சுட்டு அப்ப அந்த கடுகு கொஞ்சம் சொன்னா, என்னை தூக்கி எடுத்த அந்த பறவை நேசியான மனுஷனுக்காய் ஆமென் நான் நன்றி சொல்றேன். அப்படி ஒருத்தர் எனக்கு இப்படி ஒரு தரிசனத்தை காட்டினாலதான் நான் இவ்வளவு உயரங்களுக்கு வந்தேன். இல்லைன்னா நான் மண்ணள்ளிட்டு இருந்திருப்பேன். இன்னைக்கு பகல் கோடிகள் கூட்ட உள்ள கூட்டத்தை விட்டுட்டு, உறவை விட்டுட்டு, கடுகுகள் கூட சேர அபிஷேகம் உள்ளவர்கள் come out. நீ உயரங்களில் பறக்க வேண்டியவன், நீ உன்னதங்களில் பறக்க வேண்டியவன். 4 பேரை வச்சுட்டு கைத்தட்டிட்டு இருக்க வேண்டியவங்க இல்லை. ஆமென். கன்னியாகுமரியில் மாத்திரம் சுத்த வேண்டியவங்க இல்லை. பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ன அழைப்பை பெற்றவர்கள் நீங்கள். உங்களுக்குள்ள கிருபை இல்லாமல் இல்லை, அபிஷேகம் இல்லாமல் இல்லை, டேலண்ட் இல்லாமல் இல்லை, வரங்கள் இல்லாமல் இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனால் இன்னும் வெளியே வரல. ஏன் வெளியே வரல? கூட்டு சரியில்லை. இன்னைக்காவது குறை சொல்கிறவனை அவாய்ட் பண்ணுங்க டோட்டலி. ஆமென். அபமானப்படுத்துகிறவன் அவாய்ட் பண்ணுங்க. ஆமென். பரிகாசம் பண்ணுறவன் அவாய்ட் பண்ணுங்க. குறை சொன்னவங்க அபிஷேகம் போயிடும் பாஸ்டர். குறை சொல்லவங்க கூட சேர்ந்தாலும் உங்கள் அபிஷேகம் போயிடும். அபமானப்படுத்துறவங்களை சேர்ந்தவங்க நல்ல அபிஷேகம் போயிடும். ஆவிக்குரிய பரிசுத்தவான்களோடு சேருங்க. ஏதாவது ராங் ஃபெல்லோஷிப்புக்குள்ளே இருந்தீங்கன்னா கம் அவுட். இன்னைக்கு வெளியே வாங்க, நல்ல ஃபெல்லோஷிப்புக்குள்ளே ஜாயின் பண்ணுங்க. சர்வ வல்லவர் உங்களை பறக்கடிக்க வைக்க போகிறாருன்னு நான் தேவனுடைய தீர்க்கன் சொல்கிறேன் சிஸ்டர். கையை தட்டி சில நிமிடங்கள் ஆமென். பவுல் செபிக்கிற தேவ மனுஷன் சபை ஆவியில் எழுப்பி விட்டார். ஒன்று நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஆமென். 2 நல்ல ஒரு பாஸ்டர், ஒரு நல்ல மேய்ப்பன், ஆமென். 3 ஆமென் ஒரு நல்ல ஆமென் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேருக்கு ட்ரெய்னர், ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கிற ஒரு பயிற்சியாளர். 4 நல்ல ஒரு ஜப வீரன். இன்னைக்கு தேவ மனுஷன் நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன் ஆயிருங்க. ஆமென். 2 நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆமென் மேய்ப்பன் ஆயிருங்க. 3 நல்ல ஒரு ஆவிக்குரிய ட்ரெய்னர் ஆயிருங்க. 4 நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜப வீரன் ஆயிருங்க. பவுலினோட ஒரு சேனை எழும்பினதை போல, திருச்சபைகள் எழும்பினதை போல, ஒரு அப்போஸ்தலருக்கு ரலம் ஓப்பனாதை போல உங்க மூலம் அது எழும்பி வரும்னு சொன்னா எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நான் எடுத்தது 4 காரியம் உங்களுக்கு சொல்றதுக்காக தடுத்தேன். நோ யுவர் காட், ஆமென். நோ யுவர் ஸ்பிரிட், நோ யுவர் காலிங், நோ யுவர் காலர். ஆமென். 1 ஆமென் உங்கள் தேவனை குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு உண்டாகட்டும். 2 ஆமென் உங்களை ஆமென் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு உண்டாகட்டும். 3 உங்களை அழைத்தவரை குறித்து ஒரு அறிவு உண்டாகட்டும். 4 உங்களுடைய அழைப்பை குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு உண்டாகட்டும். இந்த 4 காரியம் தான் எபேசு நிருபத்தில் பவுல் சொல்லி இருக்கிறார். ஆமென். அதுக்குள்ள எனக்கு நுழைய முடியல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த இன்ட்ரடக்ஷனில் இவ்வளவு தீர்க்க தரிசன சத்தங்கள் உங்க கூட கைமாறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவனதுனால தான் சொன்னேன். நீங்கள் ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக இருங்க. ஆமென். பிள்ளைகளை எழும்பி வரட்டும். ஸ்தோத்திரம். 2 நீங்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரனாக இருங்க. வசனத்தில் போதித்து திருச்சபை உருவாக்கப்படட்டும். ஆமென். நீங்கள் ஆமென் ஒரு நல்ல ஆவிக்குரிய பயிற்சியாளராக இருங்க. டிசிப்ளின் உள்ள ஒரு சேனை வெளியே வரட்டும். பிசாசோட யுத்தம் பண்ணுகிற அதிகாரம் உள்ளவர்கள் வெளியே வரட்டும். 4 நீங்கள் ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜெப வீரனாக இருங்க. அந்தகார மண்டலங்கள் கீழ்ப்படட்டும். ஆமென். ஆவி மண்டலம் உயிர் பெறட்டும். எல்லா இருப்பிடத்தில் எழுப்பி 1-2 நிமிடங்கள் கையை தட்டி ஜெபிக்க முடியும்னா நல்ல கையை தட்டி ஆவியில் நிரம்பி இந்த பகல் ஆண்டவரை துதிக்க முடிகிறவங்க நான் பிரசங்கம் பண்ண இந்த வார்த்தை இன்னைக்கு பகல் உங்களுக்கு ஜீவனாய் வரட்டும். உங்க மேல வல்லமையாய் வெளிப்படட்டும். அது வரங்களாய் வெளிப்படட்டும். உங்களுடைய ஆவியில் அது உயிராய் வரட்டும். உங்க ஊழியத்துக்கு அது திருப்புமுனை ஆகட்டும். உங்க தேசத்தின் எழுப்புதலுக்கு கர்த்தர்களை பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாறட்டும். நீங்க ஒரு சாதாரணக்காரனாக இருக்கலாம், பட் தேவனால் நீங்க அசாதாரணமான நபராய் மாறீங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், you are not an ordinary person, you are an extraordinary person. நீங்க ஒரு சாதாரணமான அபிஷேகத்துக்காக அழைக்கப்படவில்லை, அசாதாரண அபிஷேகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. உங்க மேல கிடக்கிற தரிசனம் சின்னதல்ல, உங்க மேல கிடக்கிற தரிசனம் பெருசு. கர்த்தரதை நிறைவேற்ற நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி 1-2 நிமிடங்கள் அந்நிய பாஷையில ஜெபிக்க முடிகிறவங்க தகப்பனை இவங்க ஆவி உயிர் பெறட்டும்.